சரி, இந்த போன வகுப்புல நாங்க இந்த மின்புல கோடுகள் பத்தி பார்த்திருந்தோம். அப்ப உங்களுக்கு தெரியும், இந்த மின்புல கோடுகள்ங்கிறது ஒரு நேரேற்றம் அசைய முற்படுகின்ற அல்லது அசைகிற பாதைதானே இந்த மின் விசை கோடுகள் அல்லது மின்புல கோடுகள். அதுக்கப்புறம் நாங்க பார்த்திருந்தோம் ஒரு நேராக ஏற்றியப்பட்ட கோலம், அதுக்கு மேல கோலோடு விட்டு எப்படி மின்புல கோடுகள் வரும், அது தூண்டப்படுற மின்னியாയിരിக்கும் வேட்பண்ண நடக்கும், அதில பத்தி பார்த்திருந்தோம். இந்த வகுப்புல நாம எதை பத்தி பார்க்க போறோம்டா, என்னதை பத்தி பார்க்க போறோம்டா, ஒரு மின்புல வலிமைக்கும் ஒரு மின் அழுத்தத்துக்கும் இடையிலான செய்யப்படுறோம் தொடர்புகள் பார்க்க போறோம். அதே நேரம் ஒரு மின்புல வலிமைக்கு வரைப்பு தூரத்தோட எப்படி மாறும், ஒரு மின்னழுத்த வரைப்பு தூரத்தோட எப்படி மாறும்ங்கிறத பத்தி என்ன செய்யப்படுறோம் இந்த வகுப்புல பார்க்க போறோம். அப்போ அடுத்த ஹெடிங் போடுங்க, மின்புல வலிமைக்கும் மின்புல வலிமைக்கும் மின்புல வலிமைக்கும் மின் அழுத்தத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு. மின்புல வலிமைக்கும் மின் அழுத்தத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு. உங்களுக்கு தெரியும், ஒரு சீரான மின்புல வலிமையா இருக்கணும்டா ஒரு மின்புல கோடுகள் இப்படி ஒன்று கொண்டு சமாந்தாரம் இருக்கணும்டா இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், ஒரு சீரான மின்புல பிரதேசம். உதாரணத்துக்கு நான் ஒரு சீரான மின்புல பிரதேசம் இந்தியால பக்கம் நிக்கிற மாதிரி எடுக்கிறேன். அப்ப 3 கோடு நான் சமாந்தாரம் இருக்கிறேன்டா இதுக்கு பேர் என்ன, ஒரு சீரான மின்புல பிரதேசம். இந்த சீரான மின்புல பிரதேசத்துல 2 புள்ளி எடுக்கிறேன். இந்த புள்ளியை நான் எடுக்கிறேன் ஒரு வி எக்ஸ் என்ற ஒரு புள்ளியும், இந்த புள்ளியை நான் எடுக்கிறேன் வி ஒய் என்ற புள்ளி. உங்களுக்கு தெரியும், ஒரு புள்ளி நீக்கிற அழுத்தம்ங்கிறது ஓரளவு நேரேற்றத்தை முடிவில் இருந்து அந்த புள்ளிக்கு கொண்டு வரக்குள்ள இந்த மின்விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலைதான் இந்த புள்ளி நீக்கிற அழுத்தம். அப்ப உங்களுக்கு வளர்ந்து இன்ஜினியர் இஞ்சோ கொண்டு வர்றது செய்யற வேலையோட இன்ஜினியர் இஞ்சோ கொண்டு வர்றது கொஞ்சம் கூட வளர்ச்சி இந்த கேப்புக்குள்ளேயே கோடு இருக்கிறத. அப்ப நீங்க விஎக்ஸா விஒய்யா பெருசா இந்த இடத்துல மின்புல வலிமையில இது சொல்றாங்க, இந்த பக்கம் வி மின்புல வலிமைக்க. அப்ப உங்களுக்கு விளங்குது. அப்ப விஎக்ஸ்ங்கிறது பெருசா இருக்கணும், விஒய்யை விட என்ன இருக்கணும், விஎக்ஸ்ங்கிறது பெருசா இருக்கணும். இப்ப நான் இந்த திசையில் இந்த விஒய்க்கும் விஎக்ஸுக்கும் இடையிலான அடுத்த வேறுபாடுங்கிறது, இது ரெண்டுக்கும் இடையிலான அடுத்த வேறுபாடுங்கிறது ஒரு வி அடுத்த வேறுபாடு இருக்காமண்டா உங்களுக்கு விளங்கணும். அதங்கிறது இந்த விங்கிறது கேபிட்டல் விங்கிறது வி எக்ஸ் மைனஸ் வி ஒய் இருக்கும். இது வழங்கா இது வழி. நான் இந்த வி எக்ஸ் என்ற புள்ளிக்கும் வி ஒய் என்ற புள்ளிக்கும் இடையிலான தூரம்ங்கிற ஒரு டி தூரம் எடுத்தா இந்த வி எக்ஸ் என்ற புள்ளியிலிருந்து வி ஒய் என்ற புள்ளிக்கு ஓரளவு நேரேற்றத்தை கொண்டு போனண்டா, ஒரு கியூ ஏற்றத்தை கொண்டு போனண்டா இந்த புள்ளியில் இந்த புள்ளியை கொண்டு போக்குல மின்விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை எப்படி காணலாம். அப்ப மின்விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை W சமன் என்னட்டு வரும், இன்ஜெக்டர் சக்தி மைனஸ் இன்ஜெக்டர் சக்தியை கழிச்ச வரும் இல்லையா, அது ஒரு மாதிரி. அப்ப இன்ஜெக்டர் சக்தியை போட்டா V y into Q மைனஸ் இன்ஜெக்டர் சக்தி V x into என்ன சமன் Q என்று வரும். அப்ப இதிலிருந்து மின்விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை W சமன் என்னட்டு வரும், Q பொதுவெடுத்தா V y மைனஸ் V x வரும். இது வரையா இது வரை. அப்ப இதுல இருந்து இன்னொரு மெத்தட்ல நான் மின்விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை என்னன்னா, இங்க இருந்து ஒரு கியூ ஏற்றம் நீக்கி இந்த கியூ ஏற்றத்துக்கு இ என்ற மின்புல வலிமை இந்த திசையில் இருக்க வேண்டாம், இது ஒரு நேர் கியூ ஏற்றம் வேண்டா, இந்த கியூ ஏற்றத்துக்கு தாக்குற விசைங்கிறது இந்த பக்கம் நீக்கும். இந்த விசை எப்படி காணலாம், உங்களுக்கு தெரியும் மின்புல வலிமை ஈங்கிறது அலகு ஏற்றத்துல தாக்குற விசை தானுங்க மின்புல வலிமை. அப்ப இதுல நான் எப்ப கண்டா எஸ் சமன் இ கியூ வரும். அப்ப இந்த கியூ ஏற்றத்துக்கு இ கியூ என்ற விசை எந்த பக்கம் தாக்கும், மின்புல வலிமையான திசையிலேயே இ கியூ என்ற விசை தாக்கும். இந்த டபிள்யூங்கிறது மின்விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வழிதானே இந்த டபிள்யூ. அப்ப மின்விசை இப்படி இருந்துச்சாமண்டா மின்விசை இந்த பக்கம் இருக்காம இந்த பக்கம் இயங்கினாத்தானே மின்விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வழி. மின்விசை இந்த பக்கம் இயக்கக்குள்ள இந்த பக்கம் ஏற்றம் மூவாரமண்டா இது மின்விசையினால் செய்யப்பட்ட வழி. அப்ப எதிர்த்து வேலை வாரத்தால இந்த ஒரு மைனஸ் வரும். அப்ப மின்விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலையை நான் இப்படி எழுதலாம், மைனஸ் EQ into D என்று. இது வரையா இது வரை. அப்ப இந்த வேலையை சமப்படுத்தினா ஏதோ ஒரு தொடர்பு வராது வரும். அப்ப நான் என்ன செய்யறேன்டா இந்த W சமப்படுத்துறது செய்யறேன். அப்ப Q into VY minus VXங்கிறது என்ன இருக்கிறது, மைனஸ் EQD என்று இருக்கு. இது வரையா இது வரை. அப்ப எனக்கு VY minus VXங்கிறது எனக்கு தெரியா, ஆனா VX minus VYங்கிறது எனக்கு தெரியும். அப்ப நான் இதுக்குள்ளே ஒரு மைனஸ் பொது எடுத்தா மைனஸ் கியூ. அப்ப இதுக்கு ஒரு மைனஸ் எடுத்தா இது என்ன மாறும், மைனஸ் VY என்ற வரும். ஏன் இந்த மைனஸ் பைக்னா பிளஸ் வரும். அப்ப அதுக்கு போய் இதுல ஒரு மைனஸ் பொது எடுத்தா என்ன மாறும், VX என்ன மாறும். அப்ப இந்த மைனஸ் பிளஸ் பெருக்கினா
மைனஸ் பாரு இது என்ன பாரு மைனஸ் EQ D என்ன பாரு இது வரையண்டா இது வரையும் அப்ப இந்த மைனஸ் மைனஸ் செய்யலாம் பட் நீங்க இந்த அப்ப Q into Vx இங்க எடுக்க Vx minus Vy சமன் EQ D என்று வரும் அப்ப இந்த Q and Q வெட்டலாம் வெட்டலாம் இதையும் பெற்றன் அப்ப Vx minus Vy என்கிறது என்ன V என்று வரும் அப்ப V சமன் E into D என்று வரும் அப்ப இதுலயும் நான் எடுக்கலாம் E சமன் V over D என்று எடுக்கலாம் இல்லையா எடுக்கலாம் நோட் பண்ணுங்க இதான் தொடர் அப்ப மின்புல வலிமை E உள்ள பிரதேசத்துல V அழுத்தம் இருந்தா V அழுத்தத்தை ரெண்டு புள்ளிகளில் அழுத்த வேறுபாடு ரெண்டு புள்ளிகளை பட தூரத்தால பிரிச்சிருந்தா அதுல இருக்கிற என்ன செய்வாங்க மின்புல வலிமை வரும் பண்ணுங்க ஏன் மைனஸ் போட்டு வழங்கணும் மின்விசையாக்குது அதே திசையில படிச்சிருந்தா மைனஸ் போட்டீங்க ஏண்டா அந்த இதன்படி மின்விசைக்கு எதிராக செய்யப்பட்டபடிதான் டபிள்யூ இப்ப மின்விசையை வேலை செஞ்சா வேலை மைனஸ்ல வருது இந்த ஏன் மைனஸ் வெளியெடுத்தா இந்த தொடர்பா உள்ளுக்கு கொண்டு வரதான் என்ன செஞ்சு இந்த மைனஸை ஒரு மைனஸை வெளியெடுத்தீங்க கடைசி எனக்கு வருது மின்புல வலிமை E சமன் B D என்ற ஒரு தொடர்பு வருது சரியா இது சரி அப்ப மின்புல வலிமைக்கு இன்னும் ஒரு அழகு வரும் என்ன அளவு வரும் அப்ப முதலாவது நம்ம படிச்சிருந்தோம் மின்புல வலிமை ஈங்கிறது என்னத்துக்கு சமனா இருந்துச்சு மின்புல வலிமை ஈங்கிறது அழகு ஏற்றத்துல தாக்குற விஷயம் என்ன படிச்சிருந்தோம் மின்புல வலிமை படிச்சிருந்தோம் அதுக்கு போற இன்னும் மட்டும் படிச்சிருக்கோம் கடைசியா இந்த மின்புல வலிமை ஈங்கிறது ரெண்டு புள்ளிக்கடையிலான அழுத்த வேறுபாட்டை ரெண்டு புள்ளிக்கடையிலான இதால பிரிச்சா என்ன வரும் மின்புல வலிமை ஈ வரும் அப்ப முதலாவது சமன்பாட்டின் படி மின்புல வலிமை என்ற அழகா பார்த்தா நியூட்டனின் கீழ் கூலோம் அப்ப முதலாவது சமன்பாடு நியூட்டன் கூலோ மைனஸ் அளவு வரும் இதன்படி நான் மின்புல வலிமை அழகா பார்த்தேன் இது வோல்டேஜ் என்று வரும் அப்ப தூரத்தை நான் மீட்டர்ல இருப்பேன் அப்ப மீட்டர் என்று வரும் அப்ப மேலே போச்சுடா வோல்டேஜ் மீட்டர் மைனஸ் வரும் நோட் பண்ணுங்க சரியா சரி அப்ப நான் ஒரு சீரான மின்புல வலிமை பிரதேசம் எடுத்திருந்தா ஒரு சீரான மின்புல வலிமை ஈக்கிற இந்த பிரதேசத்தை எடுத்துட்டா
இந்த மின்விசைக்கு செங்குத்தா இருக்கிற கோட்டுல ஒரு சம அழுத்த மேற்பரப்பு இருக்கும் இருக்காது. இப்ப மின்விசைங்கிறது என்ன? சம அழுத்த மேற்பரப்பு கோட்டுக்கு செங்குத்தா தான் மின்விசை கோடு இருக்கும். அப்ப இந்த புள்ளியை நான் இப்படி எடுத்தேன்டா, இது நேராயிட்டு ரெண்டு இடத்துல இருக்கிற அழுத்தம் வியா இருந்துச்சா, மண்டா இந்த இடத்துல இருக்கிற வி தான், இந்த இடத்துல இருக்கிற அழுத்தம் வின்னு வி தான். ஏன் ஓரளவு நேர் எடுத்து கொண்டு வரப்போ செய்யப்பட வேலை வி 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 இருக்கு. அப்ப இந்த புள்ளிக்கு இடைப்பட்ட அழுத்த வித்தியாசம்ங்கிறது என்ன இருக்கிறது? பூஜ்ஜியம் அறிக்கும். அப்ப அழுத்த வித்தியாசம் டெல்டா வி பூஜ்ஜியம் அறிக்கும்டா. இந்த மின்புல வலிமை இதுக்கு செங்குத்தா இருக்கிற பக்கம் மேல் நோக்கின மின்விசை மின்புல வலிமை என்ன இருக்கிறது? பூஜ்ஜியமா இருக்கணும். இதை நோட் பண்ணுங்க. ஏன் இ சமன் வி பை டி தானே. இங்க வி பூஜ்ஜியம்டா, ஈயும் பூஜ்ஜியம் ஐக்கம். எந்த திசையில? மேல் நோக்கின திசையில ஈ பூஜ்ஜியம் ஐக்கம். ஏன் கிடையா மட்டும்தான் ஈ மின்புல வலிமை இருக்கு. சரியா? சரி, இப்ப பாருங்க, ஒரு வரைபடுத்தம்டா, ஒரு வரைபங்கிறது வையச்சையும் கொண்டிருக்கும், என்ன ஒரு எக்ஸ் அச்சையும் கொண்டிருக்கு. இந்த வரைபடுத்தம்டா மூணு விஷயம் கதைக்கலாம், ஒன்று வெட்டு துண்டு கதைக்கலாம், அதே நேரம் என்ன படித்திறன் கதைக்கலாம். ஒரு வரைவு இப்படி இருக்காமண்டா, இந்த வரைவுக்கு இடையோட ஆக்கிற கோணம் ஒரு டீட்டாண்டு எடுத்துட்டா, இந்த வரைவோட படித்திறனை நாங்க நோமலா குறிப்போம். ஒரு ஓயில படித்திறன் நம்ம குறிப்போம். எம் என்று செல்றது என்ன ஒரு படித்திறன் ஐயம். இது தெரியும் தானே? எம் என்று செல்னா படித்திறன் செல்லும். இந்த படித்திறன் நம்ம ஏ லெவல்ல எப்படி குறிப்போம்டா, வையாளுகுறி வித்தியாசம். இந்த எம்ங்கிறது வையாளுகுறு வித்தியாசத்தின் கீழ் எக்ஸ் ஆளுகுறி வித்தியாசம் தானே இந்த படித்திறனுங்கிறது. அப்ப ரெண்டு புள்ளி உங்களுக்கு தெரியுமாண்டா. ஒரு உதாரணத்துக்கு ஏ கமா பி என்ற ஒரு புள்ளியும் சி கமா பி என்ற ஒரு புள்ளியும் உங்களுக்கு தெரியுமாண்டா. இந்த வரைபுலிக்கு ரெண்டு ஆள்கூறு செல்றாங்கண்டா, இந்த ஆள்கூர்ல இருந்து எப்படி படிச்சிருங்கானோ. அப்ப எம் சமன் வை ஆள்கூறு வித்தியாசம்டா. இது எக்ஸ் ஒன்னா இருந்தா இது வை ஒன் இருக்கும், இது எக்ஸ் டூவா இருந்தா இது என்ன ஆയിരിക്കും வை டூ ஆയിരിக்கும். அப்ப வை ஆள்கூறு வித்தியாசம் என்ன வரும்? இங்க இருந்து இங்க கழிச்சோம்டா, டி மைனஸ் டி கீழ் எக்ஸ் ஆளுறு வித்தியாசம் சி ஒன் மைனஸ் ஏ ஒன் வரும். இதான் என்ன ஒரு வரைபிண்ட படித்திறன். இந்த படித்திறன் நாங்க எப்படி குறிக்கோம்? வையாளூரி வித்தியாசத்திங்கள் எக்ஸ் ஆளூரி வித்தியாசம் மாதிரி ஏ லெவல்ல ஒரு மாதிரி கொடுப்போம். என்ன குறிப்போம்? இந்த படித்திறன் எம்ங்கிறது dy பை என்ன சாமா டி எக்ஸ் குறிப்போம். அப்ப dy பை டி எக்ஸ்ங்கிறது வரைபிண்ட படித்திறனை குறிக்கும். அப்ப dyங்கிறது வையாளூரி வித்தியாசம், dxங்கிறது என்ன எக்ஸ் ஆளூரி வித்தியாசம். இது ஒரு தடவை நோட் பண்ணுங்க. அப்ப dy பை dx ஒரு கதை வருதாமண்டா, அது வரைபிண்ட படித்திறன் தானே செய்யணும் இருக்கணும். இன்னும் ஒன்று படிச்சிருந்தோம், இந்த வரைபிண்ட படித்திறனுங்கிறது இந்த கிடையோட ஆக்கிற கோணம் தீட்டா உண்ட டான் பெருமானத்துக்கு என்ன இருக்குமா சமனா இருக்கு. அப்ப இந்த dy பை dxங்கிறது இந்த வரைபிண்ட படித்திறன் dy பை dxங்கிறது இந்த வரைவு கிடையோட ஆக்கிற டான் தீட்டாட பெருமானுக்கு சமனா இருக்கும். அப்ப dy பை dx சமன் டான் தீட்டாவா இருக்கு. நோட் பண்ணுங்க. இந்த இதையும் நோட் பண்ணி வைங்க. இந்த இ சமன் விங்கள் டி என்ற சமன்பாடு சீரான மின்புல வலிமை பிரதேசத்துக்கு மட்டும்தானே என்ன செய்யலாம் யூஸ் பண்ணலாம். அதையும் மென்ஷன் பண்ணுங்க. சும்மா இ சமன் விங்கள் டி அடுத்த வேறுபாடுங்கள் ரெண்டு புள்ளி கிடைப்பட்ட தூரம்ங்கிறது இ சமன்ங்கிறது சீரான மின்புல வலிமை பிரதேசத்துக்கு மட்டும்தான் என்ன செய்யலாம் யூஸ் பண்ணலாம். சரியா? முடிஞ்சா? சரி. இப்ப நான் உதாரணத்துக்கு ஏடி என்ற ஒரு புள்ளி எடுக்கன், இது ஏ என்ற ஒரு புள்ளி என்று எடுக்கன்,
இந்த கோட்டின் வழி இன்னும் ஒரு புள்ளிக்கு இது பி என்ற புள்ளி எடுக்க ஏல இருந்து பிக்கு போக்கல இந்த தூரம்ங்கிறது இந்த எக்ஸ் திசையில் அதிகரிச்சுட்டு போதல் எடுக்க இந்த மின்புல வலிமையின் மின்னழுத்த வேறுபாடுங்கிற இந்த விங்கிறது எக்ஸோட எப்படி மாறுதுன்னு எனக்கு ஒரு கிராஃப் தராங்க. அந்த கிராஃப் எப்படி மாறுதாமண்டா இப்படி மாறுது. இது இந்த திசையோட அடைக்கிற கோணம் தீட்டான்னு எனக்கு என்ன செல்றாங்க. அப்ப இந்த வரைபட படித்திறன்ங்கிறது என்ன அறிக்கணும். இந்த வரைபட படித்திறன் அதை நான் குறிக்கலாம் டி வி என்ன சாமான் டி எக்ஸ் குறிக்கிறோம். இது விளையிட்டா இந்த y மாறி இந்த v இருக்கு இந்த எக்ஸ் மாறி அது எரிக்கு. அப்ப இந்த வரைபட படித்திறன்ங்கிறது என்ன அறிக்கணும் டான் தீட்டாக்கு சமனா இருக்கணும். ஆனா எனக்கு தெரியும் ஒரு அழுத்தம் கூடின இடத்துல இருந்து அழுத்தம் குறைஞ்ச இடத்துக்கு அழுத்தம் கூடின இடத்துல இருந்து அழுத்தம் குறைஞ்ச இடத்துக்கு மின்புல வலிமை இருக்குமா இல்ல அழுத்தம் குறைஞ்ச இடத்துல இருந்து கூடின இடத்துக்கு மின்புல வலிமை இருக்குமா? ரெண்டா இஞ்சால பக்கம் நான் எக்ஸ் அளக்கண்டா மின்புல வலிமைங்கிறது எங்கால பக்கம் வைக்கும்டா இதுக்கு எதிர் திசையில் இருக்கிறதால எப்படி இதுல டிவை பை டிஎக்ஸ் வரும்டா இந்த மின்புல வலிமை ஈங்கிறது என்னத்துக்கு சமனாய்க்கும் மைனஸ் டான் தீட்டாக்கு சமனாய்க்கும். ஏன்னா இந்த எக்ஸுக்கு எதிர் திசையில் ஈ வாரத்தால டான் தீட்டாக்கு என்ன ஓட்டிக்கன் மைனஸ் ஓட்டிக்கன். அப்ப இதுலயும் நான் முடிவெடுக்கலாம் இந்த ஈங்கிறது மின்புல வலிமை ஈ சமன் மைனஸ் டிவி பை டிஎக்ஸ் என்னன்னு முடிவெடுக்கலாம். இதை முதல்ல நோட் பண்ணுங்க. அப்ப நான் நேரத்தோட தென்னம்படி இந்த மின்புல வலிமை ஈங்கிறது பிங்கிள் டிங்கிறது சீரான மின்புல வலிமை பிரதேசத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம். சீரற்ற மின்புல வலிமையோ என்ன மின்புல வலிமை பிரதேசம் என்றாலும் இ சமன் டிவி பை டிஎக்ஸ்ங்கிற சமன்பாடு நீங்க என்ன செய்யலாம் யூஸ் பண்ணலாம். அப்ப இந்த ஈங்கிறது போடுங்க ஏபி திசையில் உள்ள மின்புல வலிமை இ. இதை இப்படி குறிச்சு காட்டுங்க. ஈங்கிறது என்ன இந்த திசையில் இருக்கிற மின்புல வலிமை ஈக்கு ஒரு திசை இருக்கும் அதான் ஏபி திசையில் உள்ள மின்புல வலிமை இ. இந்த விங்கிறது அழுத்த வேறுபாடு இது தூரம் இது ஏபி திசையில் மின்புல. அப்ப ஏபி திசையில் உள்ள மின்புல ஈங்கிறது மைனஸ் டிவி பை டிஎக்ஸுக்கு என்ன வைக்கணும் சமனா இருக்கணும். இப்ப இதான் ஏ என்ற புள்ளி இதான் பி என்ற புள்ளி ஏல இருந்து பிக்கு போக்குல இந்த எக்ஸ் என்ன செய்யுது கூடிக்கொண்டு போகுது. அப்ப இந்த திசையில் இருக்கிற மின்புல வலிமை என்னன்னு ஏற்கனவே குறிச்சிட்டேன். ஆனா நீ கிராஃப் தாராங்க பி சமன் இப்படி எழுதாறாங்க. இப்ப இந்த புள்ளியில அழுத்தம்ங்கிறது இப்படி மாறிட்டு போதான். அப்ப எனக்கு விளங்குது இவ்விடத்தீக்கிற அழுத்தத்தை விட இந்த விடத்தீக்கிற அழுத்தம் என்ன குறைவா இருக்கு இல்லையா குறைவா இருக்கு. அப்ப நான் இந்த அழுத்தம்ங்கிறது ஆ கூடின அழுத்தம் இந்த இவ்விடத்த வருமா இல்லையா இவ்விடத்த வரும். ஏன் இங்க இருந்து இங்க கொண்டு வரல அழுத்தம் கூட வரும் ஓமா இல்லையா. இவ்விடத்தீக்கிற புள்ளி முடிவில் இந்த ஓராள நேரம் இங்க கொண்டு வரதுக்கு இந்த அழுத்தம் கூடியாக்கும் இல்ல இந்த அழுத்தம் கூடியாக்குமா இந்த புள்ளிலான் அழுத்தம் கூடியாக்கும். அப்ப இங்க இருந்து இந்த புள்ளியில் அழுத்தம் இந்த புள்ளியில் இருக்கிறத விட இந்த புள்ளியில் அழுத்தம் கூடியா இருக்கும். அப்ப நம்ம மின்னழுத்த வித்தியாசம்ங்கிறது இங்க இருந்து இங்க கழிக்கணுமா இல்ல இங்க இருந்து இங்க கழிக்கணுமா இங்க இருந்து இங்க கழிக்கணும்.
ஏன் இந்த புள்ளியில அழுத்தம் கூட, இந்த புள்ளியில அழுத்தம் குறைய, அதாவது வித்தியாசம் இங்க இருந்து இங்க கழிக்கணும். ஆனா இந்த எக்ஸ்ங்கிறது இப்படி கோரப்படையால இங்க இருந்து இங்க கழிச்சிருந்தா இந்த படித்திறனுக்கு மைனஸ் ஒன்று போட்டா தான் இந்த திசையில் இருக்கிற மீன்புல வலிமை இஎன்சி வரும். விளையுதா? சரி, அப்ப கடைசியா நீங்க முடிவா எடுக்கிறது என்ன? இந்த மின்புல வலிமை ஈங்கிறது இந்த வரைபுண்ட படித்திறனை மைனஸ் அளவு இருக்கிறதுக்கு என்ன இருக்கணும்? சமனா இருக்கணும். இதான் கடைசி முடிவு. ரைட். அப்ப கடைசியா வந்த முடிவு மின்புல வலிமை ஈங்கிறது மைனஸ் டிவி பை டிஎக்ஸ் சீரம் செல்றம். இது கடைசியா வந்த மின்புல வலிமைக்கும் மின்னழுத்தத்துக்கும் இடையிலான தொடர்பு. ஒரு கிராஃப நான் எடுக்கன், இது மின்னழுத்தம், இது என்ன எக்ஸ் ஓட மாற கிராஃப். எனக்கு இப்படி ஒரு கிராஃப் வருதாமண்டா இந்த கிராஃப் நான் மின்புல வலிமைக்கும் அதோட தூரத்தோட மாற கிராஃபுக்கு மாத்தணும் என்ன செய்யும். அப்ப இந்த ஈங்கிறது இந்த கிராஃப் படித்திறன மைனஸா பிரிக்கிற வரும் அவரால் வரும். இந்த கிராஃபோட படித்திறனுங்கிறது கோடு நேரா போறதா இந்த கிராஃபோட படித்திறன் பூஜ்ஜியம் இல்லையா? பூஜ்ஜியம். அப்ப பூஜ்ஜியம் என்றா மின்புல வலிமைங்கிறது என்ன இருக்கும்? தொடர்ந்து பூஜ்ஜியம் இருக்கும். ஒரு கிராஃப் எடுத்தமெண்டா 3 வகையான வரைவிரிக்கி ஒரு வையச்சி இது எக்ஸைட் ஆரிக்கமெண்டா இப்படி ஒரு கோடு வருதாம இந்த கிராஃபோட படித்திறன் என்ன இருக்கணும்? பூஜ்ஜியமா இருக்கணும். இன்னும் ஒரு கிராஃப் இருக்கி இது வையச்சி இது எக்ஸைட் என்றா இந்த கோடு இப்படி போதாமண்டா இது கிடையோட ஆக்குற கோணம் மாறுதா? மாறல. அப்ப இந்த கிராஃபோட படித்திறன் என்ன? ஒரு மாறாத படித்திறனை. இப்படி ஒரு கிராஃப் வந்தா இது வையச்சி இது எக்ஸைட் ஆரிக்கி இப்படி கிராஃப் வந்தா இது என்ன? ஒரு இந்த கிராஃபோட படித்திறன் இந்த கிடையோட ஆக்கிர கோணம்ங்கிறது விரிகோணமான்னு கூறுகோணமா? விரிகோணம். அப்ப கிடையோட ஆக்கிர கோணம் விரிகோணம் வைக்கிறதால இது என்ன? மறையில ஒரு மாறாத படித்திறனை கொண்டிருக்கும். இந்த கிடையோட ஆக்கிர கோணம் கூறுகோணம் வைக்கிறதால இது நேர்ல மாறாத ஒரு படித்திறன் வைக்கும், இது மறையில மாறாத படித்திறனா இருக்கும். இவ்வளவுதான் என்ன கிராஃப்ல இருக்கிற இதுகள். அப்ப இந்த கிராஃபோட படித்திறனை நான் மைனஸால பிரிக்கினா தான் இன்னைக்கு மின்புல வலிமை வரும். அப்ப இந்த வி கிராஃபோட எக்ஸல் இதுல படித்திறனுங்கிறது பூஜ்ஜியம். அப்ப மைனஸால பிரிக்காத செய்யும் தொடர்ந்து பூஜ்ஜியம். நோட் பண்ணுங்க. சரியா? சரி, அப்ப இதுக்கு செய்யுங்க பாப்போம். இது அழுத்தத்தோட தூரத்தோட அழுத்தம் மாற கிராஃப் இன்னைக்கு தராங்க, இப்படி தராங்க. நீங்க மின்புல வலிமை தூரத்தோட மாற கிராஃபுக்கு இருங்க. ரெண்டாவது சரிங்க பாப்போம். எப்படி பாக்குறேன்? எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு தொடர்பு என்ன தொடர்பு? இ சமன் மைனஸ் டிவி பை டிஎக்ஸ் தானே இந்த தொடர்பு. அப்ப அந்த ஒரு வி அழுத்தம் தூர வரைவ
அழுத்த தூர வரைபட படித்திர நம்ம மைனஸா பிரிக்கணும்னா என்ன செய்யும்? மின்புல வலிமை E வரும். இப்ப இது அழுத்த தூர வரைவு. இந்த வரைபட படித்திறனுங்கிறது நேர். அப்ப கூர்மோணமைக்கு இந்த வரைபட படித்திற நேர்லிக்கு அப்ப இந்த வரைபட படிப்பை நேர்ல மாறாம இருக்கு. அப்ப இந்த வரைபட படித்திற நேர்ல மாறாமைக்காமண்டா இந்த படித்திறனா மைனஸா பிரிக்க வராதுன்னு இந்த E வரைவு. அப்ப வரைபட படித்திற நேர்ல மாறல. அப்ப நான் இந்த மைனஸ்ல பிரிக்கணும்டா மின்புல வலிமைங்கிறது மைனஸ்ல சமன் மாறாம இருக்கும். இத பாருங்க, இந்த வரைபட படித்திறனுங்கிறது கிடையோட ஆக்கிற கோணத்தை பார்த்தனேன்டா இந்த வரைவு ஆக்கிற படித்திறனுங்கிறது கிடையோட ஆக்கிற இந்த கோணத்தை பார்த்தனே இதுக்கு விரிகோணம் ஆയിരിക്കും. அப்ப இந்த படித்திறனுங்கிற மைனஸ் பெருமானமிக்கும். அப்ப டிவி பை டிஎக்ஸ்ங்கிற மைனஸ் ஆയിരിக்கும். அப்ப இந்த மைனஸ் இன்னும் ஒரு மைனஸால பிரிக்கிற நேர் படித்திறன் வரும். அப்ப மின்புல வலிமைங்கிறது என்ன சாமான் நேர்ல மாறாமலிக்கும். அதே மாதிரி இதை பாத்தீங்கன்னா இந்த வரைவு கிடையோட ஆக்கிற கோணம்ங்கிறது விரிகோணம் ஆയിരിக்கு. அப்ப இந்த வரைவோட படித்திறன் மைனஸ் லீக்கு. அப்ப டிவி பை டிஎக்ஸ் மைனஸ் லீக்கு. அப்ப இந்த மைனஸ் இன்னும் ஒரு மைனஸ் எல்லாம் பிரிக்கணும்டா மின்புல வலிமை ஈங்கிற நேர்ல வரும். அப்ப இது என்ன நேர்ல அப்படியோ மாறாம இருக்கும். நோட் பண்ணுங்க. சரியா? சரி, அப்ப இந்த கிராஃபுக்கு இருங்க பாப்போம். எனக்கு கிராஃப் தாராங்க, இந்த தூரத்தோட அழுத்தம் மாற கிராஃப் தாராங்க. ஜிங்கிறது இப்படி போய் என்ன இப்படி ஒரு கிராஃப் தாராங்க. அப்ப இந்த இதுக்கு இருங்க, இதுக்கு மின்புல வலிமைக்கு தூரத்தோட மாற கிராஃபுக்கு இருக்கு. அப்ப 3 இது இருக்கி. முதலாவது துண்டு இது, ரெண்டாவது துண்டு இது, மூணாவது துண்டு என்ன இது. அப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரே சமன்பாடு E சமன் மைனஸ் டிபி பை டி எக்ஸ் தான். செஞ்சு பாருங்க ஒரு தரம். சரியா? எப்படி வரும்? இதுல படிச்சேன்னு பாருங்க, இதுல படிச்சேனுங்கிறது கிடையோட ஆக்கிற கோணத்தை பாக்குறேன். இந்த கிடையோட ஆக்கிற கோணம் இந்த துண்டு வர மாதிரி. அப்ப இந்த படிச்சு நான் மைனஸ் பிரிக்கிறதான் மீன்புல வலிமை வரும். அப்ப இங்க படிச்சது பிளஸ் ஆയിരിക്കും. அப்ப டிவி பை டிஎக்ஸ் பிளஸ் ஒரு பிளஸ் மைனஸ் பிரிக்கிறேன்னா மீன்புல வலிமை வரும். அப்படின்னு ஒரு மைனஸ்ல இது மீன்புல வலிமை ஆரம்பிக்கும். அதுக்கு ஒரு ரெண்டாவது போர்ஷன் பார்த்தோம்னா மீன்புல வலிமையில பெருமானம் படித்திறன் 0 ரெண்டாவது மீன்புல வலிமை இருக்கிறது. அப்ப தொடர்ந்து 0 இருக்கும். மூணாவது பார்த்தா மின்புல வந்து பி கிராஃப்ங்கிறது கிடையோட ஆக்குற கோணம் ஒரு விதிகோணம் ஆയിരിக்கு. அப்ப விதிகோணம் படித்திறன் மைனஸ் ஆയിരിக்கும். அப்ப டிவி பை டிஎக்ஸ்ங்கிறது மைனஸ் ஆയിരിக்கும். ஒரு மைனஸ் பிரிக்கிற பிளஸ்ல வரும். அப்ப மின்புல வலிமைங்கிறது மேலுக்கு வரும். அதன் சேம் இப்படி வரும். சரியா? சரி,
அப்ப இதோட உங்களோட மின்புல வலிமைக்கும் அடுத்த வித்தியாசத்துக்குமான தொடர்பு என்ன செய்யுது, இதோட உங்களுக்கு முடியுது. அடுத்த சாப்டருக்குள்ள நாங்க போறோம் என்ன, கோசின் தேற்றத்துக்குள்ள போறோம். அப்ப நாங்க எப்படி இந்த ஈர்ப்பு புலத்துல கோசின் தேற்றம் முக்கியம் நிலையிடணும், ஆனா இங்க என்ன இருக்கும், கோசின் தேற்றம் முக்கியமா இருக்கும். அப்ப ஏன் நாங்க இந்த கோசின் தேற்றத்தை பிரயோகிக்க போறோம்டா, ஒரு தெரியாத பொருள்ல இருந்து ஒரு மின்புல வலிமையை காண்றது என்ன செய்ய போறோம், கோசின் தேற்றம் பிரயோகிக்க போறோம். அப்ப முதலாவது போடுங்க மின் பாயம் என்று போடுங்க. இந்த மின் பாயம்ங்கிறது என்னண்டா, ஒரு பரப்பை நான் கருதினேன்டா, இப்ப நான் இந்த பரப்பை கருதினேன்டா, இந்த பரப்புக்கு செங்குத்தங்கிறது ஏதாയിരിக்கும், இந்த பரப்புக்கு செங்குத்தாங்கிறது இந்த துண்டான என்ன, செங்குத்தான துண்டு. அப்ப இப்படி வந்தாதான் இந்த பரப்புக்கு செங்குத்தானது. இந்த மின்பாயம்ங்கிறது என்னண்டா, நான் கருத பரப்புக்கு செங்குத்தா வெளிவார மின்விசை கோடுகள் தானே செய்யும் மின் பாயம் சொல்லுது. அந்த மின்பாயத்தை எப்படி வரையறுக்காங்கண்டா, நாங்க மின்பாயத்தை குறிக்கிறது எப்படி என்றா, ஒரு பையன்னு குறிப்போம். இந்த பையங்கிறத என்னன்னு குறிக்காங்கண்டா, கருதப்படுற பரப்புக்கு செங்குத்தால் கருதப்படுற பரப்ப அதுக்கு செங்குத்தா இருக்கிற மின்புல வலிமையால பிரிக்கணும்டா இந்த மின்பாயம் என்ன செய்யும் வரும். அப்ப கீழுக்கு ஒரு பை செல்லுதுங்க, யாதாயினும் 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 கருதப்படும் பரப்பளவு யாதாயினும் கருதப்படும் பரப்பளவு யாதாயினும் கருதப்படும் பரப்பளவு ஏக்கு செங்குத்தாக யாதாயினும் கருதப்படும் பரப்பளவு ஏக்கு செங்குத்தாக ஈ மின்புல வலிமை இருப்பின் யாதாயினும் கருதப்படும் பரப்பளவு ஏக்கு செங்குத்தாக ஈ மின்புல வலிமை இருப்பின் அப்பரப்பினூடான மின்பாயம் பை சமன் ஏ இன்டு ஈயினால் தரப்படும். அப்ப நான் யாதாயினும் ஒரு கருதுற பரப்பு இப்படி இருக்காமண்டா, இந்த பரப்புக்கு செங்குத்தான மின் பிள வலிமை ஈயா இப்படி ஈயா இருந்துச்சாமண்டா, இந்த பை சமன் என்று வரும் ஏ இன்டு ஏ வரும். நான் கருத பரப்புக்கு சமாந்தரமா மின்புல வலிமை ஈ இருந்தா இந்த பையங்கிறது ஏ இன்டு ஈயா வருமா, வராது. பையங்கிறது வரும் பூஜ்ஜியமா வரும். நான் கருத பரப்புக்கு செங்குத்தா மின்புல வலிமை ஈ இருந்தா பை சமன் ஏ இன்டு ஈ என்று தொடர்பு போடலாம். சரியா? சரி, இந்த மின்புல வலிமை இந்த பையங்கிறது ஒரு இன்னிக்கணியமா இருந்தாலும் ஒரு வெளிநோக்கின பையங்கிறது ஒரு பிளஸ் எடுத்தனண்டா, இந்த பையன் நான் ஒரு பிளஸ் எடுத்தனண்டா, இது சார்பா ஒரு உள்நோக்கின பையங்கிறது வரும் ஒரு மைனஸ் வரும். இதை நோட் பண்ணுங்க. அப்ப வெளிநோக்கின பாயம் பிளஸ் எடுத்தனண்டா, உள்நோக்கின பாயம் என்ன மைனஸ் என்றார். அந்த வேலைக்கு கழிக்கிற மாதிரி மின்விசை வேலை செஞ்சுனா மைனஸ், மின்விசைக்கு எதிராக வேலை செஞ்சுட்டா பிளஸ்ங்கிற மாதிரி. சரியா? சரி, உங்களுக்கு தெரியும் இந்த மின்புல வலிமை ஈங்கிறது, ஒரு மின்புல வலிமை ஈங்கிறது இந்த கோட்டுண்ட செறிவு ஐதாக்கத்தை ஜின்சிகள் ஒப்பிடுவன். ஒரு கோட்டின் செறிவு கூடியா இருந்துச்சாமண்டா மின்புல வலிமைங்கிறது கூடியா இருக்கும், செறிவு குறைய வைக்கமாண்டா குறைய வரைக்கும். அப்ப மின்புல வலிமை ஈங்கிறது எதுக்கு நேர் விகித சமன் சொல்லலாம், இந்த மின்விசை கோட்டுக்கு என்ன சமன், நேர் விகித சமன். அப்ப ஈ நேர் விகித சமன் மின்விசை கோட இருக்கும். ஆனா எனக்கு தெரியும் இந்த பையங்கிறது இந்த ஏ பரப்பு மாறாட்டி இந்த பையங்கிறதும் ஈக்கு என்ன அறிக்கணும், நேர்விகித சமன் அரிக்கணும். அப்ப பை நேர்விகித சமன் ஈ அரிக்கும். இது விளங்கிட்டா? இது விளங்கும். ஆனா எனக்கு விளங்குது பை நேர்விகித சமன் ஈ நேர்விகித சமன் மின்விசை கோடண்டா, இந்த பையங்கிறதும் மின்விசை கோட்டுக்கு என்ன அரிக்கணும், நேர்விகித சமன் அரிக்கணும். அப்ப கடைசியா முடிவெடுக்கும் இந்த பையங்கிறது மின் திசை கோட்டுக்கு என்ன அரிக்கணும், நேர் விகித சமனாயிருக்கணும். நோட் பண்ணுங்க.
அப்ப மின்விசை கோடு இருக்காமண்டா மின்பாயம் இருக்கும். விளையிலா மின்விசை கோடு இல்லையாமண்டா விளையிலா மின்பாயம் என்ன? பூஜ்ஜியமா இருக்கும். சரியா? சரி. உதாரணத்துக்கு ஒரு கருதப்படுற பரப்புக்குள்ள ஒரு கருதப்படுற ஏ பரப்புக்குள்ள ரெண்டு கோடு போகுது. ரெண்டு கோடு போய் ரெண்டு கோடு வெளியே போகுது. ரெண்டு கோடு இப்படி போய் ஒரு கோடு இப்படி போகுது. அப்ப இந்த பரப்பினோட மின்பாயம்ங்கிறது என்ன ஆയിരിக்கணும்? என்ன ஆയിരിக்கணும்? ரெடி இப்படியும் ஒரு கோடு வைப்போம். அப்ப இந்த பரப்பினோட மின்பாயம் ஏன் ரெண்டு கோடு வந்து ரெண்டு கோடு போகுது. அப்ப விலையில்லா இதுக்குள்ள கோடிக்கா கோடு இல்ல. அப்ப இந்த பரப்புனோட மின்பாயம் பை சமன் என்ன செல்லும்? பூஜ்ஜியம் என்று செல்லும். ஏன் பை நேரி மின்விசை கோடுகள் எண்ணிக்கை தானே. ரெண்டு கோடு வந்து ரெண்டு கோடு போகுது. நம்மளோட விலையில்லா மின்விசை கோடுகள் என்ன? பூஜ்ஜியம். ஏற்கனவே நான் சொல்லித்தானே இது ஈ மின்புல வலிமை, இதுவும் ஈ மின்புல மின்விசை கோடு மின்புலம் பூஜ்ஜியம். அப்ப விலையில்லா கோடு இல்ல. அப்ப பை சமன் என்ன இருக்கணும்? பூஜ்ஜியமா இருக்கணும். அடுத்தது போடுங்க. இப்ப பார்க்க போறோம் மின் பாயம் பார்த்துட்டோம். அடுத்தது பார்க்க போறோம் என்ன? இந்த மின்புலத்துக்கான கோசின் தேற்றம். அப்ப அடுத்தது போடுங்க மின்புலத்துக்கான கோசின் தேற்றம். மின்புலத்துக்கான கோசின் தேற்றம். மின்புலத்திற்கான கோசின் தேற்றம். இந்த கோசின் தேற்றம் என்ன சொல்றாருண்டா ஒரு கருதப்படுற மூடிய பரப்படுத்துறா. அப்ப முதலாவது கண்டிஷன் போறாரு. அவரை கோசின் தேற்றம் கதைக்குள்ள நாங்க ஒரு மூடிய பரப்பை என்ன செய்யணும்? கதைக்கு மூடிய பரப்பு இல்லாமலுக்கு திறந்த பரப்படுத்துறா. அதுக்கு கோசின் தேற்றம் போற இல்ல. ஒரு கருதப்படுற மூடிய பரப்புக்குள்ள ஒரு கியூ ஏற்றம் இருக்காமண்டா இந்த கோசின் தேற்றம் என்ன சொல்றாருண்டா இந்த கருதப்படுற மூடிய பரப்பில் இருந்து இந்த வெளிநோக்கிய மின் பாயம்ங்கிறது எதுக்கு சமனாய்க்கும்டா இந்த உள்ளுக்கீக்கிற ஏற்றத்திண்ட ஒண்டிங்கில் எக்ஸைலன் மடங்கு ஆய்க்குமாம் சமனாய்க்கும். அப்ப உள்ளுக்கீக்கிற ஏற்றத்திண்ட ஒண்டிங்குள் எக்ஸைலன் மடங்கு ஆയിരിக்குமாம் சமனாய்க்கும். உதாரணத்துக்கு ஒரு கருதப்படுற கோசின் பரப்புக்குள்ள Q1 என்ற ஏற்றவும் இருக்கி, Q2 என்ற ஏற்றம் இருக்கி, Q3 என்ற ஏற்றவும் இருந்தா இந்த கருதப்படுற பரப்புல இருந்து வெளிநோக்கி மின்பாயம் பைங்கிறது எதுக்கு சமனாய்க்கும்? உள்ளுக்கீகிற ஏற்றத்திண்ட ஒண்டிங்கில் பை Q1 பிளஸ் Q2 பிளஸ் Q3 என்ற ஏற்றம் நீக்கி இந்த முழு ஏற்றத்திண்ட ஒண்டிங்கில் எக்ஸைல் மடங்குதான் ஆயிக்குமாம் இந்த மின்பாயம் சமனாய்க்குமாம். அப்ப கீழுக்கு எழுதுங்க கோசின் தேற்றம் போட்டு கீழுக்கு எழுதுங்க. மூடிய பரப்பில் இருந்தான வெளிநோக்கிய மின்பாயமானது வெளிநோக்கிய மொத்த மின்பாயமானது எழுதுங்க. மூடிய பரப்பில் இருந்தான வெளிநோக்கிய மொத்த மின்பாயமானது ஒண்டிங்கிள் எப்சிலன் மடங்கிற்கு சமனாகும். எப்படி இருக்கீங்க? ஒரு மூடிய பரப்பில் இருந்தான வெளிநோக்கிய மொத்த மின்பாயமானது அதனுள் அடைக்கப்பட்டுள்ள மொத்த ஏற்றத்தின் ஒண்டிங்கிள் எக்ஸைல் மடங்குக்கு சமனாகும். சரிதானே? சரி, இங்க நாங்க இந்த மின்பாயம் கதைக்கக்குள்ள இந்த கியூட என்ன செய்யணும்? குறிகள் கருத்தில் கொள்ளப்படும். அப்ப அதுல போடுங்க
கியூவின் குறி கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். இந்த அடைக்கப்பட்டுள்ள மொத்த ஏற்றத்தின் ஒன்றிங்கில் எக்ஸைல் மடங்கு தான் இந்த வெளிநோக்கிய மின்பாயம். அந்த மின்பாயங்களுக்குள்ள உள்ளுக்கு என்ன ஏற்றம் அடைக்கப்பட்டு நேர ஏற்றமா மறையேற்றமா வந்து கருத்தில் கொள்ளணும். ஒரு மூடிய பரப்பு இப்படி எடுக்கன் இப்படின்னு எடுத்தா இதுக்குள்ள ஏற்றம் இருக்கு Q1 என்ற ஏற்றம் இருக்கு ஒரு மைனஸ் Q2 என்ற ஏற்றம் இருக்கு. அப்ப இதுல இருந்து வெளிநோக்கிய மொத்த மின்பாயம் பை என்று செல்றாங்கண்டா இந்த மின்பாயம் பையங்கிறது எப்படின்னு வரும் Q1 மைனஸ் Q2 என்ற கூட்டுத்தொகையின் கீழ் ஒன்றின் கீழ் எப்சிலான் மடங்குக்கு சமனாய்க்கும். விளையாண்டா ஏன் இந்த ஏற்றத்தின் குறிகள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். இப்ப இப்படி ஒன்று வந்திருந்தா இப்படி ஒரு மேற்பரப்பு தாராங்க இதுக்குள்ள Q2 என்ற ஏற்றம் இருக்கு Q1 என்ற ஏற்றம் இருக்கு. இதுல இருந்து வெளிநோக்கிய மொத்த மின்பாயம் பையங்கிறது Q1 பிளஸ் Q2 ஒன்றிங்குள் எக்ஸல் மடங்கு செல்லாமா செல்ல ஏன் செல்ல இது மூடிய பரப்பா இந்த பரப்பு என்ன செஞ்சு திறந்த பரப்பை அப்ப இந்த மூடிய பரப்பு இல்லைங்கிறதால இந்த மின்பாயம்ங்கிறது Q1 பிளஸ் Q2 ஒன்றிங்குள் எக்ஸல் மடங்குக்கு சமனா இருக்கும் என்று செல்ல. அப்ப கோசின் தேற்றம் பெரிய வைக்கக்குள்ள கட்டாயம் நாங்க கருத்தில் கொள்ள வேண்டியது ஒரு மூடிய பரப்பா இருக்கணும். மூடிய பரப்பிலிருந்து வெளிநோக்கி மின்பாயமா உள்நோக்கி மின்பாயம் என்ற பருவாயில்ல. ஆனா உள்ளுக்கிற ஏற்றத்தின் குறியே மின் செய்யணும் கருத்தில் கொள்ளணும். அப்ப நாங்க மின்பாயத்தை ஏதோ ஒப்புறோம் மின்பாயத்தை மின்விசை கோட்டடையும் ஒப்புறோம் அதை ஏற்றத்தின் ஒப்புறோம். அந்த மூடிய பரப்பு இந்த மின்பாயம்ங்கிறது வெளிநோக்கிய மின்பாயம்ங்கிறது இந்த மூடிய பரப்புன்ற பரப்பளவோ இல்ல வடிவத்திலே தங்கிருக்குமா தங்கியிருக்க. அப்ப அதையும் போடுங்க இந்த மூடிய பரப்புன்ற வடிவம் கமா பரப்பளவில் இந்த வெளிநோக்கிய மின்பாயம் செஞ்சுக்க தங்கி இருக்காது. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் இது ஒரு மூடிய பரப்பா இருந்தா மட்டும் சரி அதுல பரப்பளவுடையோ இதுல வடிவத்திலேயே செஞ்சுக்காது தங்கி இருக்காது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு மூடிய பரப்பெடுக்கல் ஒரு மூடிய பரப்ப ஒரு வட்டம் அடுக்கல் ஒரு மூடிய பரப்ப வட்டம் எடுத்தா இது சமச்சீர் அச்சின் எடுக்கன் இந்த சமச்சீர் அச்சின் இந்த மையத்தில் ஒரு மையம் நீக்குது. அந்த மையத்தில் என்ன வைக்கணும்டா ஒரு Q என்ற ஒரு ஏற்றத்தை வைக்கணும்டா இந்த ஏற்றத்தால போற மின்பாயம்ங்கிறது நேரிக்கும் இப்படி மின்விசை கோடு இப்படி 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 இது விளையண்டா இதுல ஒரு புள்ளி ஏற்றத்துக்கு மின்விசை கோட்டை பிரிக்கும். அப்ப இந்த ஏற்றத்தால போற மின்விசை கோட்டை பிரி போட்டு செல்றாங்க. இந்த இதுக்கு இந்த சமச்சீருக்கு இஞ்சல பக்கம் போற மின்பாயம்ங்கிறது ஒரு பை ஒன்னு சொல்றாங்க இஞ்சல பக்கம் போற மின்பாயம்ங்கிறது ஒரு பை டூங்காங்க. அப்ப இது ஏற்றம் நடுவுல சமச்சீர் ஆயிக்கிறதால நான் என்ன சொல்லலாம் இந்த பை ஒன் சமன் பை டூ ஆயிருக்கும் சொல்லலாமா இல்லையா. இஞ்சல பக்கம் போற மின்விசை கோட்டோட எண்ணிக்கையும் இஞ்சல பக்கம் போற மின்விசை கோட்டோட எண்ணிக்கை சமனண்டா இஞ்சல பக்கம் இருக்கிற மின்பாயமும் இஞ்சல பக்கம் இருக்கிற மின்பாயம் என்ன சமனாய்க்கும். அப்ப இந்த பை ஒன் சமன் பை டூவா இருக்கும். அதே நான் என்ன செய்யறேன்டா இந்த ஏற்றத்தை கொஞ்சம் தள்ளி இஞ்சால வைக்கிறேன். அதாவது இதான் சமச்சீரச்சி இந்த ஏற்றத்தை இஞ்சால வைக்கிறேன்டா எங்கால கொஞ்சம் கூட கோடு போவாகும் இஞ்சால பக்கம் கூட கோடு போக பாத்தியாமண்டா வலப்பக்கம் இருக்கிற இதை பை ஒன் எடுக்கன் இதை நான் பை டூ எடுத்தேன்டா எனக்கு விளங்குதுன்னு பை ஒன்னுங்கிறது பை டூ அப்படின்னு இருக்கணும் பெருசா இருக்கணும். ஆனா வெளிநோக்கின மொத்த மின்பாயம்ங்கிறது ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் ஒரு பையா இருந்துச்சாமண்டா மொத்த மின்பாயம் பையங்கிறது எதுக்கு சமனாய்க்கணும் இந்த பை ஒன்னையும் பை டூவையும் கூட்டுறதுக்கு சமனாய்க்கும். இது விளையாண்டா நோட் பண்ணுங்க. அப்ப எங்கல பக்கம் போகுதோ இஞ்சல பக்கம் கூட போகுது அங்கல பக்கம் குறைய போனாலும் ஆனா வெளிநோக்கிய மொத்த மின்பாயம்ங்கிறது ஒரு மாறா கணியமா இருக்கும்.
செகண்ட் நோட் பண்ணுங்க. அப்ப வலப்பக்கம் போறத 5 500 எடுத்தீங்க. அப்ப இது ஒரு சமச்சீர் புள்ளி இருந்தா ரெண்டு பக்கம் போற மின்பாயம் சமனாயிக்கும். இது இஞ்சல பக்கம் தள்ளி வச்சு இஞ்சல பக்கம் போற கோடு கூட இருக்கும். அப்ப அங்கல பக்கம் போற மின்பாயம் கூட இருக்கும். இஞ்சல பக்கம் கொஞ்சம் குறைய போகும். ஆனா ரெண்டு பக்கம் வார்த்தை கூட்டின்னு மொத்த மின்பாயம் ரெண்டு சந்தர்ப்பத்திலும் என்ன ஆகும்? மாறா பெருமானமே. சரியா? சரி. அப்ப மின்பாயம்ங்கிறது உள்ளுக்கிக்கிற வெளிநோக்கி வர கோட்டுக்கு நேர் வீத சமனா. இது விளையுதா? இது விளையுது. அப்ப நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு மின்விசை கோடுகள்ங்கிறது நேரேற்றத்தில் இருந்து வெளிநோக்கி வரும். ஒரு மறையேற்றத்தை நோக்கி போகும். இதான் என்ன மின்விசை கோட்டுன்ற இயல்புகள். இன்னைக்கு உதாரணத்துக்கு ஒரு மூடிய பரப்பு தாராங்க. இதான ஒரு மூடிய பரப்பு. இந்த மூடிய பரப்பிலிருந்து விளையிலா மின்விசை கோடுங்கிறது வெளிநோக்கி வருதாமண்டா இந்த மூடிய பரப்புக்குள்ள ஏற்றம் நேரேற்றம் வைக்குமா ஒரு மறையேற்றம் வைக்குமா? என்னேற்றம் வைக்கும்? ஒரு நேரேற்றம் வைக்கும். ஏன் மூடிய பரப்புக்குள்ள விளையில ஏற்றம் நேரேற்றம் இருந்தால்தான் மின்விசை கோடுகள் விளைவில் என்ன செய்யும்? வெளிநோக்கி வரும். அதை நோட் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு மூடிய பரப்பு தாராங்க. இதுக்குள்ள போற கோடுங்கிறது இப்படியும் ஒரு கோடு வருது, இப்படியும் ஒரு கோடு, இப்படியும் ஒரு கோடு, இப்படியும் ஒரு கோடு போகுது, இப்படியும் ஒரு கோடு போகுது. அப்ப இந்த மூடிய பரப்புக்கு இருக்கிற நேற்றம்ங்கிறது ஒரு நேரேற்றம் மயக்கமா இல்ல ஒரு மறையேற்றம் மயக்கமா? எப்படி பாக்குற? 1 2 3 4 4 கோடு உள்ளுக்கு போகுது, ஒரு கோடு வெளியே போதாண்டா. விளையிலா போற கோடு உள்ளுக்கு தான் போகுது. அப்ப விளையிலா போற கோடு உள்ளுக்கு போதாமண்டா உள்ளுக்கிக்கிற ஏற்றம் விளையிலா உள்ளுக்கிக்கிற ஏற்றம் ஒரு மறை ஏற்றம் இருக்கிற மாதிரிகளையும் நோட் பண்ணுங்க. அப்ப விளையிலா கோடு உள்ளுக்கு போதாமண்டா உள்ளுக்கிக்கிற ஏற்றம் மறை ஏற்றம் ஐக்கன். உள்ளுக்கிக்கிற விளையில ஏற்றம் மறை ஐக்கன். விளையிலா போற கோடு வெளிநோக்கி வருதாமண்டா உள்ளுக்கிக்கிற ஏற்றம் உள்ளுக்கிக்கிற விளையில ஏற்றம் ஒரு நேரேற்றமே ஐக்கணும். அப்ப இதுகளை வச்சும் கேள்வி வரலாம். கேள்வி வந்திருக்கிறது முந்தி. அப்ப விளையில போற கோட்டை பார்த்து உள்ளுக்கா வெளியேற பார்த்து வெளியேண்டா உள்ளுக்கு விளையில நேரேற்றம், உள்ளுக்கு கண்டா விளையில உள்ளுக்கு மறையேற்றம் இருக்குன்னு சில தெரியும். சரியா? சரி. இப்போ பார்ப்போம் நம்ம இந்த கோசின் தேற்றத்தின் பிரயோகத்தை பத்தி பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் இந்த கோசின் தேற்றம்ங்கிறது முதலாவது எனக்கு தெரியும் இந்த மீன்பாயம்ங்கிறது ஒரு கருதப்பெற பரப்பளவுக்கு செங்குத்தவார வெளிநோக்கிய மின்புலவலின் ஈயண்டா மீன்பாயம்ங்கிறது பைசமன் ஏ இன்டு ஈ எழுதப்படும். இதிலிருந்து நான் மின்புலவலினை காணலாம். மின்புலவலினை ஈயா இருக்குமெண்டா மின்புலவலினை ஈங்கிறது பை ஓவை இருக்கிறது சமனா இருக்கிறது. இதிலிருந்து நான் எனக்கு தெரியாத பொருட்கள் தெரியாத இதில் எடுத்து மின்புல வலிமை செய்யலாம் காணலாம். உதாரணத்துக்கு இப்படி ஒரு பொருள் இருக்காமண்டா இந்த பொருள் இந்த ஒரு வெளிநோக்கி இப்படி மின்பாயம் போதாமண்டா இந்த பொருளோட மின்புல வலிமை காணவன என்ன செய்யணும்? இந்த பொருள் ஒற்ற மாதிரி ஒரு கோல கோசின் பரப்பக இதோட ஏ பரப்பான எடுத்துட்டா இது வெளிநோக்கி போற மின்பாயம் பையா இருக்குமெண்டா ஈங்கிறது என்ன அழிக்கணும்? பை ஓவர் ஏ அழிக்கணும். விளையுண்டா? விளையும். அப்ப இதுல இருந்து இந்த மின்புலவலி போசின் தேற்றத்திலிருந்து ஒரு தெரியா பொருள் ஒரு இன பொருளையோ மின்புல வலிமை என்ன செய்யலாம் காணலாம். அப்ப அடுத்து இது போடுங்க. கோசின் தேற்றத்தின் பிரயோகம். கோசின் தேற்றத்தின் பிரயோகம். அதுல முதலாவது எதை பார்க்க போறோம்டா ஒரு புள்ளி ஏற்றம் பிளஸ் கியூல இருந்து இந்த பிளஸ் கியூல இருந்து ஆர் தூரத்துல என்ன மின்புல வலிமை வருது பார்க்க போறோம். இப்ப முதலாவது போடுங்க புள்ளி ஏற்றத்தினால்
புள்ளியேற்றத்தினால் உருவாக்கப்படும் மின்புல வலிமை காணல். புள்ளியேற்றத்தினால் உருவாக்கப்படும் மின்புல வலிமை காணல். புள்ளியேற்றத்தினால் உருவாக்கப்படும் மின்புல வலிமை காணல். ஒரு புள்ளி ஏற்றத்தை எடுத்தா அது பிளஸ் கியூ ஏற்றத்தை எடுக்கணும்டா. இதுல இருந்து வர மின்புல வலிமையை நான் கணிக்கணும்டா முதலாவது ஒரு பரப்பை செய்யணும். இது செய்யணும். அப்போ ஒரு பரப்பு எடுக்கிறதுக்கு இந்த புள்ளி ஏற்றத்துல கோலங்கிறது இப்படி 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 செய்யும் போகும். அந்த பரப்புங்கிறது நான் இப்படி எடுக்கேன். ஒரு கருணப்பர கோல கோத்தின் பரப்பு இப்படி எடுத்தேன்டா இந்த புள்ளி ஏற்றத்தை இதை வச்சு ஒரு கோல கோத்தின் பரப்பு எடுத்துருக்கு. அப்ப அதுல இருந்து வர மின்விசை கோலங்கிறது இப்படி வெளிநோக்கி மின்புல வலிமை இருக்கும். இப்படி 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 என்ன மின்விசை கோல இருக்கும். இந்த மின்புல வலிமைங்கிறது இ என்ன எடுக்கணும். அப்ப இந்த கருதப்பட கோல கோத்தின் பரப்பட ஆரைங்கிறது நான் எடுக்கணும். ஒரு ஆரை ஒரு கருதப்படும் கோல கோத்தின் பரப்பு எடுக்க. அப்ப இந்த இத போட்டு எழுதுங்க. கருதப்படும் கோல கோத்தின் பரப்பு எழுதுங்க. கருதப்படும் கோல கோத்தின் பரப்பு எழுதுங்க. கருதப்படும் கோல கோத்தின் பரப்பன் எடுக்கின்றா இந்த மின்புல வலிமை ஈங்கிறது எனக்கு சமனாய்கள் வெளிநோக்கிய மின்பாயத்தை அதுல பரப்பால பிரிக்கிறதுக்கு சமனா இருக்கிறது. இந்த மின்புல வலிமை மின்பாயம் பையங்கிறது எனக்கு தெரியும். பையங்கிறது உள்ளுக்கீகிற ஏற்றம் கருதப்பட கோல கோத்தின் பரப்பு இருக்கிற ஏற்றத்தை ஒன்றின் எச்சல் மனநல பெருக்கிறதுக்கு நினைக்கிறது சமனாய்கள். இதான் கருதப்பட கோல கோத்தின் பரப்பு இருக்கிற ஏற்றம் கீழ் ஏற்றம் அதை நான் ஒன்றிங்குள் எப்சிலான் மடங்காக பெருக்கிறதுக்கு சமனா இருக்கிறது. அப்ப நான் இ சமன் பைக்காண்டி நான் போடலாம் கியூ ஓவர் எப்சிலான். அதுக்கு கீழ இந்த கருதப்படுற கோசின் பரப்புன்ற பரப்பை காணணும். அப்ப கருதப்படுற கோசின் பரப்புட பரப்புங்கிறது ஒரு கோலம் ஆயிருக்கு. அப்ப கோலம் ரெண்டா இது ஒரு போலா இருந்துச்சாமண்டா ஒரு போலுக்கு நடுவுல நான் ஏற்றத்தை வச்சிருந்தா இந்த மீன்புல கோலங்கிற 3D மாற்றம் போ. அப்ப அந்த கோலத்தின் மேற்பரப்பளவுங்கிறது ஒரு 4πr வர்க்கம். இதுல இருந்து நம்ம மின்புல வலிமை E காணடா அது என்ன வரும் E சமன் Q ஓவர் இந்த எப்சிலான் கீழ வைக்கிறேன்டா 4πr வர்க்கம். நோட் பண்ணுங்க. சரியா? சரி, அடுத்தது போடுங்க. இப்ப நம்ம ஒரு புள்ளி ஏற்றத்திலிருந்து உருவாகிற மின்புல வலிமைக்கான தொடர்பு பண்ணிட்டோம். E சமன் Q ஓவர் 4πr வர்க்கம். நான் ஏற்கனவே ஒரு புள்ளி ஏற்றத்திலிருந்து ஆக்கு உருவாகிற மின்புல வலிமை ஈங்கிறது இதுக்கு முந்தி படிச்சிருந்தோம். அதே தான் E சமன் Q ஓவர் 4πr வர்க்கம். அப்ப சரியா வந்துது. அடுத்தது நம்ம பார்க்க போறோம் ஏற்றப்பட்ட ஒரு கோல கடத்தி எடுத்தோம்டா அதுல எப்படி மின்புல வலிமை இருக்குன்னு பார்ப்போம். அப்ப ரெண்டாவது போடுங்க. ஏற்றப்பட்ட கடத்தும் கோல ஓட்டினால் உருவாக்கப்படும் மின்புல வலிமை காணல். ஏற்றப்பட்ட கடத்தும் கோல ஓட்டினால் உருவாக்கப்படும் மின்புல வலிமை காணல். எனக்கு ஏற்றப்பட்ட கடத்தும் கோல ஓடங்கிறது இப்படி ஒரு ஏ ஆரையோட ஒரு கடத்தும் கோல் ஓடங்காது. இதுல ஆரையிലേക്ക് செல்றாங்க ஏ ஆரையோட ஒரு கடத்தும் கோல் ஓடா எனக்கு செல்றாங்க. இது கியூ பிளஸ் கியூ ஏற்றப்பட்டிக்க வேண்டாம். உங்களுக்கு தெரியும் ஒரு கோல கடத்தி என்றா உள்ளுக்கு ஏற்றம் நிக்குமா வெளியே ஏற்றம் நிக்குமா? வெளியாலதான் ஏற்றம் நிக்கும். அப்ப எல்லா ஏற்றமும் இப்படி பிளஸ் 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 இப்படி வெளியால ஏற்றம் நிக்கும். அப்ப அந்த கோசின் தேற்றத்தை வச்சு 3 விதமா காணப்படுறேன். ஒன்று இந்த கோல கடத்திக்குள்ள எப்படி மின்புல வலிமை இருக்கும், கோல கடத்தி மேற்பரப்புல எப்படி மின்புல வலிமை இருக்கும், கோல கடத்திக்கு வெளியால எப்படி மின்புல வலிமை இருக்கும். அப்ப ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொரு பரப்பன அடிப்படையும் செய்யணும் இந்த மின்புல வலிமை ஈய காணணும். முதலாவது சந்தர்ப்பத்தில் நான் என்ன செய்யப்படுறேன்டா நான் எடுக்கிற கோசின் பரப்போட ஆரைங்கிறது
இந்த ஆரையோட பெருசா இருக்கிற சந்தர்ப்பத்துல எப்படி இருக்கும்னு பாப்போம். அப்ப இந்த ஆரையோட நான் எடுக்கிற கோசின் பரப்பு இந்த ஆரை கூடையாமண்டா அந்த வட்டம்ங்கிறது எப்படி வரணும்? இத மையமா வச்சு ஒரு வட்டங்கள். அப்ப நான் எடுக்கிற கோசின் பரப்பு கருதப்படும் கோசின் பரப்புங்கிறது இந்த இதா இருக்கும். அப்பதான் நோட் பண்ணுங்க. கருதப்படும் கோசின் பரப்பு கருதப்படும் கோசின் பரப்பு சரியா? அப்ப இந்த மின்புல வலிமைங்கிறது இந்த ஏற்றத்தில் இது நோக்கி வரும். அப்ப மின்புல வலிமை இப்படி வரும், இப்படி வரும், இப்படி வரும், இப்படி வரும். ஏன் எல்லா ஏற்றமும் உள்ளுக்கு தானே வெளியே ஒரு ஏற்றமும் இல்லை. எடுத்த பரப்பு கருதப்படுற பரப்புக்கு உள்ளுக்கு தானே செய்யுது எல்லா ஏற்றமும் இருக்கு. அப்ப ஆர் சமன் ஏ இருந்தா இந்த கோல கோசின் பரப்பட ஆரை எடுத்திக்கன் ஆர் ஆரை எடுத்திக்க. அப்ப இந்த ஆறுங்கிறது இந்த கோலத்தின் ஆரையோட பெருசா அந்த பாபம். எனக்கு தெரியும் இந்த மின்புல வலிமை ஈங்கிறது மின் பாயத்தை பரப்பால பிடிக்கிறதுக்கு அறிக்கணும் சமனாய்க்கு. அப்ப இந்த மின்பாயம்ங்கிறது நான் கருதப்பட கோல கோசின் பரப்புக்குள்ள அடக்கிக்கிற ஏற்றத்தை எக்ஸைல் ஒன்றில் எக்ஸைல் இருக்கிறான் மின்பாயம். அப்ப மின்பாயம்ங்கிறது கியூ ஓவர் எக்ஸைலன் ஓவர் பரப்புங்கிறது என்ன கோப்பை ஆர் வர்க்கம். இதில் நான் ஈய காணலாம் இ சமன் கியூ ஓவர் 4 எப்சிலன் ஆர் வர்க்கம் வரும். நோட் பண்ணுங்க. சரியா? சரி. அப்ப உங்களுக்கு இந்த கோவையை பார்த்தா வழங்குது. இந்த ஏற்ற முழுக்களும் இந்த புள்ளியில செறிஞ்சிக்கிற மாதிரி யோசிச்சாலும் இந்த மேற்பரப்பில் இருக்கிற மின்புல வலிமைங்கிறது கியூஓ கோப்பை எல்லாம் வருது. அப்ப இதுலயும் உங்களுக்கு வழங்குது ஒரு கோல மேற்பரப்பு கடத்தி கோல ஓட்டுழைக்கிற மின்புல வலிமைங்கிறது அந்த கடத்தி மேற்பரப்புக்கு எல்லா ஏற்றமும் இந்த மையத்துல பொசிஞ்சிக்கிற மாதிரி யோசிச்சாலுமே வருது. சரியா? வருது. அது உங்களுக்கு வழங்குற மாதிரி நோட் பண்ணுங்க. அப்ப ஒரு புள்ளி ஏற்றத்தால வார மின்புல வலிமையும் இந்த ஒரு கோல கடத்தியால வார மின்புல வலிமையும் சமனா வருது. அப்ப ஒரு கோல கடத்தியா வார மின்புல வலிமை காணக்குள்ள அந்த ஏற்றத்தை நான் மையத்துல வச்சு ஒரு புள்ளி ஏற்ற மாதிரி யோசிச்சு அந்த ஆற்று வதிரிக்கிற மின்பாடு வலிமையை செய்யலாம் கழிச்சு காணலாம். சரியா? அடுத்தது பார்ப்போம். இப்ப நம்ம ஆர் ஏ விட பெருசா இருக்கிற சந்தர்ப்பம் பார்த்தோம். அடுத்த சந்தர்ப்பம் பார்க்க போறோம். இந்த ஆறுங்கிறது ஏ விட சின்ன ஆறுங்கிறது ஏக்கு சமனா இருந்தா இப்படி வரும் பார்ப்போம். அப்ப ரெண்டாவது சந்தர்ப்பம் பார்க்க போறோம். இந்த ஆறுங்கிறது நீ இருக்கிறது இந்த கோலத்தின் மேற்பரப்புக்கு சமனா இருந்தா ஆரைக்கு சமனா இருந்தா இப்படி வரும் பார்ப்போம். அப்ப நான் அதுக்கு என்ன செய்யணும்னா இந்த கோல மேற்பரப்பு ஒற்ற மாதிரி அது கோல கோசின் பரப்பு செய்யணும். ஒரு கோசின் பரப்பு முடிவெடுக்கணும். அப்ப கோசின் பரப்பு எடுக்க ஆர்த்தம் ஏ இருக்கிற கோசின் பரப்பு இது வழியே எடுக்கணும். இதான் எடுக்கிற கோல கோசின் பரப்பு. அப்ப இதை நோட் பண்ணுங்க. கருதப்படும் கோல கோசின் பரப்பு. அப்ப ஆர்த்தமன் ஏ அடிக்க நான் போறேன் சமன்பாடு. அப்ப வெளிநோக்கி மீன்புல வலிமை ஈ வரும் ஈ வரும் வெளிநோக்கி மீன்புல வலிமை வரும். அப்ப இதுல என்ன அடுக்கணும் இந்த மீன்புல வலிமை ஈங்கிறது மின் பாயத்தை பரப்பால பிடிக்கிறதுக்கு என்ன இருக்கிறது சமனா இருக்கிறது. அப்ப நான் கருதப்படுற கோல கோத்தின் பரப்புக்கு உள்ளுக்கு தான் என்ன ஏற்ற நீங்கி ஒரு பிளஸ் கியூ ஏற்ற நீங்கி. அப்ப நான் இந்த பரப்புக்குள்ள இருக்கிற ஏற்றத்தை ஒன்றுங்கள் எக்ஸல் மடங்கால பிரிக்கணும்டா அந்த பரப்புட மின் பாயம் வரும். இதுல இருந்து கண்ணுண்டா கியூ ஓவர் எக்ஸலன் ஓவர் 4 ஆரைக்கு பதில் என்ன போடலாம் ஏ வர்க்கம் போடலாம். அப்ப ஈசா மடங்கு வரும் 4q ஓவர் 4 எப்சிலன் ஏ வர்க்கம் வரும். நோட் பண்ணுங்க. சரியா?
சரி, அப்ப நான் அடுத்தது காணப்படுறேன் என்ன காணப்படுறேன் ஆர் சமன் ஏ ஆகிறது காணட்டேன். அடுத்த மூணாவது காணப்படுறேன் ஆறுங்கிறது ஏ விட சின்ன நாய்கள் காணப்படுறேன். நம்ம காணுங்க பார்ப்போம். ஆறுங்கிறது ஏ விட சின்ன நாய்கள் காணப்படுறேன். அப்ப எப்படி வரும்? இதான் கருதப்படுற ஒரு கோள ஓடங்காங்க. இந்த கோட்டுண்ட மையம் நீக்கி இந்த கோட்டோட ஆறு எங்காங்க ஏ எங்காங்க. இந்த கோட்டுண்ட மேற்பரப்புலாம் எல்லா ஏற்றமும் செஞ்சு காணப்படும். அது ஏன் என்று ஏற்கனவே நான் செஞ்சு தந்துட்டு. அப்ப இப்படி வருதாமண்டா இந்த ஆர்க்ங்கிறது ஏயோட சின்ன நாய்க்கணும்டா. அந்த கருதப்படுற கோள கோசின் பரப்பு ஏயோட சின்ன நாக்கணும்டா. இது எடுக்கு. அப்ப இதை நோட் பண்ணுங்க. கருதப்படுற கோள கோசின் பரப்பு இதுல இருந்து மின்புல வலிமை ஈய காணணும்டா. இ சமன் சமன் பை ஓவர் ஏங்கிறதானுங்க மின்புல வலிமை ஈங்கிறது. இந்த எல்லா ஏற்றமும் மேற்பரப்புள்ள இருக்கிறதால உள்ளுக்கு ஏற்றம் என்ன இருக்கிறது? பூஜ்ஜியமா இருக்கணும். ஏன் உள்ளுக்கு ஒரு ஏற்றம் இருக்கிறது? இது கோளக்கடத்தி. அப்ப கோளக்கடத்தில் எல்லா ஏற்றம் உள்ளுக்கிக்கிறதால பூஜ்ஜியம் இன்டு ஒண்டிங்கல் எப்சைலன் இன்டு அதுல பரப்ப நான் போட்டுருந்தா 4 ஆர் வர்க்கம். அப்ப உள்ளுக்கு மின்புல வலிமை ஈங்கிறது என்ன இருக்கும்? பூஜ்ஜியமா இருக்கும். அப்ப கருதப்படுற கோள கோசின் பரப்புங்கிறது ஆர் ஏவோட சின்ன இந்த ஆரையோட சின்ன எடுக்கணும். அப்ப சின்ன இடத்துல உள்ளுக்கு ஏற்றம்ங்கிறது என்ன இருக்கணும்? பூஜ்ஜியம் வைக்கணும். ஏன் எல்லா ஏற்றமும் மேற்பரப்புலாம் காணப்படும். உள்ளுக்கு ஒரு ஏற்றம் இருக்காது. ஏன் ஒரு கோள கடத்திங்கிறதால கடத்திக்கு உள்ளுக்கு ஏற்றம் இருக்காது. அப்ப உள்ளுக்கு ஏற்றம்ங்கிறது பூஜ்ஜியம். அதுல ஒன்றுங்கில் எப்சைல் மடங்கு பூஜ்ஜியம். அப்ப மொத்தமா உள்ளுக்கு மின்புல ஈங்கிறது ஏற்கணும் பூஜ்ஜியம். அப்படி இல்லாட்டி எப்படி பார்க்கலாம்? எல்லா மின்விசை கோடு வெளியே அணைக்கும். உள்ளுக்கு மின்விசை கோடு வருமா? வராது. அப்ப உள்ளுக்கு மின்விசை கோடு இல்லாட்டியும் மின்புல வலிமை ஈங்கிறது என்ன இருக்கணும்? பூஜ்ஜியமா இருக்கணும். நோட் பண்ணுங்க. ஏன் எல்லாம் படிப்பிச்சேன். கோள ஓட்டுக்குள்ள உள்ளுக்கு ஏற்றம் இருக்காது. கோள கடத்திக்குள்ள. இப்ப அடுத்தது பார்ப்போம். இந்த மின்புல வலிமை மின்னழுத்தம்ங்கிறது எப்படி தூரத்தோட மாறுதுன்னு பார்ப்போம். இந்த கோள கடத்தில அப்ப நான் இதை எடுக்க கோள கடத்தி எடுக்க ஒரு கோள கடத்தி எடுக்க இது மையம். இந்த மையத்தில் இந்த மின்விசை கோடுங்கிறது இப்படி போகும். இப்படி வரும். இப்படி வரும். இப்படி வரும். இந்த தூரத்தோட எப்படி மின்புல வலிமை மாறுதுன்னு பார்க்க போறேன். இந்த இ எப்படி தூரத்தோட மாறுதுன்னு பார்க்க போறேன். அதே மாதிரி இந்த அழுத்தம்ங்கிறது எப்படி தூரத்தோட மாறுதுன்னு பார்க்க போறேன். ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வரும்? 3 போர்ஷன் முதலாவது இந்த விளிம்போட வார மாதிரி, ரெண்டாவது அடுத்த விளிம்போட வார மாதிரி, அந்த விளிம்புக்கும் அங்கால வார மாதிரி செஞ்சு பாருங்க. கோட்டை கீறி பாருங்க. மின்விசை கோடுங்கிறது வெளியே அணைக்கு மேல் ஏற்றம் எல்லாம் வெளியெல்லாம் பரப்பி காணப்படும். அப்ப இது ஒரு கோள கடத்திங்கிறது உள்ளுக்கு ஒரு ஏற்றமும் இருக்காது. மின் அழுத்தம்ங்கிறது என்ன? ஓரளவு இணையரேற்றத்தை முடிவில் இருந்து கொண்டு வரக்குள்ள மின்விசைக்கு எதிராக செய்யப்படவேதான் மின் அழுத்தம். அப்ப அது பிளஸ்
எண்ணிக்கணியம். அப்ப வரைவு மேலுக்கு மட்டும் வரும். இதுங்கிறது என்ன, ஒரு காவிக்கணியம் வரைவு மேல வரலாம். மின்புல வலிமைங்கிறது காவிக்கணியம்ங்கிறது. எப்படி வரும் இது பாருங்க. இப்ப எனக்கு தெரியும் மின்புல வலிமை ஈங்கிறது இந்த புள்ளி இருக்கிற மின்புல வலிமை ஈ என்று எடுத்தா இது என்னத்துக்கு சமனாகும், Q over 4 pi epsilon naught R வர்க்கத்துக்கு சமனாகும். அப்ப R கூட 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 ஈ என்ன செய்யணும், குறையணும். R குறைய 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 ஈ கூடணும். எனக்கு தெரியும் இந்த உள்ளுக்கு வந்தோம்னா மின்புல வலிமை என்ன இருக்கணும், 0 இருக்கணும். அப்ப இந்த கெப்புக்குள்ள மின்புல வலிமை என்ன, 0. அது முதலாவது நான் பிடிச்சிருக்கேன். அப்ப இதுக்குள்ள மின்புல வலிமை வராது. ஆனா இந்த மேற்பரப்பில் இருக்கிற மின்புல வலிமைங்கிறது 0 இருக்கும், இல்ல ஏதோ ஒரு பெருமானம் இருக்குமா, ஏன் ஏதோ ஒரு பெருமானம் அமைக்கும். இது ஏன் எடுத்துட்டா இந்த மேற்பரப்பில் இருக்கிற மின்புல வலிமைங்கிறது Q over 4 pi epsilon naught A வர்க்கம் இருக்கும். அப்ப இந்த இடத்துல ஒரு மின்புல வலிமை இருக்க மேற்பரப்புல. ஆனா இந்த மேற்பரப்பை விட்டு வெளியே போக 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 ஆற கூடுமா குறையுமா, கூடும். ஆற கூடுது அப்படின்னா மின்புல வலிமை என்ன செய்யணும், குறையணும். அது என்ன செய்யும், இப்படி குறையும். அடுத்தது பார்க்க இந்தியால வர இந்த மேற்பரப்புக்கு வாரன். இந்த மேற்பரப்புக்கு வந்தா இந்த மேற்பரப்புல ஏதோ ஒரு மின்புல வலிமைக்கும் அந்த மின்புல வலிமை வரத்தை ஸ்டார்ட் பண்ண எடுக்கு. இந்த மேற்பரப்பு ஏதோ ஒரு மின்புல வலிமைக்கும் தானே, அது என்ன, இது இந்த திசை அது அந்த திசை. அப்ப இது என்ன மைனஸ் ஸ்டார்ட் பண்ணும். ஆனா அங்கால போனாலும் ஆற கூட கூட மின்புல வலிமை குறையும். அப்ப மின்புல வலிமை ஆற கூட கூட குறையணும்டா இப்படி கிராஃபர் நோட் பண்ணுங்க. இதுக்குள்ள 0 ஏன்னு தெரியணும். இத பாருங்க, இந்த மின்னழுத்தம்ங்கிறது என்ன, முடிவிலில் இருந்து ஓரளவு நேரேற்றத்தை கொண்டு வரக்குள்ள இந்த மின்சைக்கு எதிராக செய்யப்பட வேண்டியதான என்ன, இந்த மின்னழுத்தம்ங்கிறது. அப்ப இந்த மின்னழுத்தம்ங்கிறது அப்ப முடிவிலில் இருந்து இங்க கொண்டு வரக்குள்ள வேலை கூடுமா குறையுமா, வேலை கூடுமே. இந்த கோட்டுண்ட அடர்த்திங்கிறது தூரம் போக போக கோட்டு வயதாகி கொண்டு போகும். இந்தியால கோட்டு அடர்த்தி கூட இருக்குது. அப்ப முடிவிலிருந்து ஓரளவு நேரத்தை கொண்டு வர 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 அந்த கோட்டுண்ட அடர்த்தின்னு கூட்டிக்கொண்டு போகும். அப்ப செய்யற வேலை கூட்டிக்கொண்டு போகும். ஆனா முடிவிலியில வேலை 0 இல்லையா, வேலை 0. அப்ப முடிவிலி எனக்கு தெரியா, அப்ப கோடு எப்படி வரும், அப்ப அங்க இருந்து வர 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 வேலை கூடும். வேலை கூடினாமண்டா அப்ப அந்த புள்ளிக்கு அர்த்தம் என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு வரும். அப்ப இப்படி இருந்து வேலை கூடி 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 வந்து இந்த புள்ளியோட நிக்கி மேற்பரப்போட நிக்கி வேலை கூட. ஏன் பார்த்தவள முடிவிலில் அழுத்தம் 0, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கூடும். இந்த உள்ளுக்கு அந்த செறிவு கூறதால வேலை கூடி 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 வந்து அப்படியே நிக்கும். ஆனா உள்ளுக்கு போன மாட்டா கோடும் இல்ல, கோடு இல்லாட்டி மின்புல வலிமை 0, மின்புல வலிமை 0. ஆனா இங்கே வேலை 0. அப்ப அழுத்தம் இன்னும் இருக்கிறது, அழுத்தம் சமநாயகன் மேற்பரப்பு அழுத்தம் நான் உள்ளுக்கு கோல கடத்தி மேற்பரப்பு. அப்ப அழுத்தம் சமநாயக்கணும்டா இங்கே இருக்கிற அழுத்தம் தான் மையம் வர வரும். அங்காலயம் அழுத்தம் என்ன செய்யாது, மாறாது. ஏன் மேற்பரப்பு விடத்திக்கிற அழுத்தம் தான் எல்லா இடத்தையும் அழுத்தம் சமநாயக்கும். அது விலை. அடுத்தது நான் இங்க இருந்து வெளியே போகிற எப்படி வரும்டா அதே மாதிரி வரும். முடிவில் வேலை 0. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா வேலை கூட்டிட்டு வந்து அதை எங்க போய் சேரும், இங்க போய் சேரும். நோட் பண்ணுங்க பண்ணிட்டா. நீங்க இந்த கிராஃப் இருந்து இங்கேயும் கொண்டு வரலாம். இந்த கிராஃபோட இந்த கிராஃபோட படித்திருந்தா இதை தரணும். இந்த கிராஃபோட படித்திருந்தா டி எக்ஸோட மாற கிராஃபோட படித்திருந்தா இது தரும். கடைசியா பாப்போம் சரியா வருதாண்டு. இது பாருங்க இதான் டி. அப்ப இந்த துண்டுக்குள்ள படித்திருந்த 0. அப்ப மின்புல வலிமை 0. இந்த துண்டுக்குள்ள பாத்தீங்கன்னா மின்புல வலிமைங்கிறது என்ன, இந்த படித்திறனுங்கிறது மைனஸ் ஆയിരിக்கு. தீட்டா மைனஸ் படித்திறன் மைனஸ் தீட்டா கூடுதா குறையுதா, தீட்டா குறைஞ்சு வந்து போகுது. கிடையோட ஆக்கிற கோணம் குறையுதானே, என்ன கிடையோட ஆக்கிற கோணம் குறையுது. இ சமன் மைனஸ் டிவி பை டிஎக்ஸ். ஏற்கனவே டிவி பை டிஎக்ஸ் என்ன மைனஸ்,
ஏன் தீட்டா விரிகோணம்ங்கிறதால மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். அப்ப தீட்டா குறைஞ்சி போறதால மைனஸ்ல படித்திறன் குறையும், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். அப்ப பிளஸ்ல படித்திறன் குறைஞ்சு விடுவோம். அப்ப இதுல படித்திறன் இதை தரும், அப்படி பார்த்தாலும் சரியா இருக்கு. அப்ப இது மைனஸ் ஆகி, அப்ப இது மைனஸ் மைனஸ் பிளஸ், அப்ப அழுத்தம் பிளஸ்ல வரும். சரி, எது விளையாண்டா இந்த கிராஃப் எல்லாம் கடு முக்கியம். விளங்கி எடுக்கணும். அழுத்தம்ங்கிறது என்னங்கிற டெபினிஷன் தெரிஞ்சா சரி. நேர்ந்து படிப்பிச்சதையும் பாத்தீங்கன்னா திருப்பி பாத்தீங்கன்னா சரி. பாருங்க, உதாரணத்துக்கு ஒரு ஏஆரை உள்ள ஒரு கோலக்கடத்தி எடுத்தனுண்டா, ஏஆர்என் ஒரு கோலக்கடத்தி எடுத்தனுண்டா, இந்த ஏஆர்என் ஒரு பிளஸ் கியூஐ தெரிவிச்சுக்க. ஒரு பிளஸ் கியூஆ ஏற்றி வச்சிருந்தா இந்த மையத்தில் இருக்கிற ஈர்ப்பழுத்தம் அழுத்தம்ங்கிறது ரெண்டு வரும். எப்படி காண்ற? இந்த மையத்தில் இருக்கிற அழுத்தம்ங்கிறது இந்த மேற்பரப்பில் இருக்கிற அழுத்தத்துக்கு சமனாய்க்குமா சமனில் அமைக்குமா? சமனாய்க்கும். ஏன் மேற்பரப்புக்கு வெளியே தான் எல்லா கோடும் போகும். அப்ப உள்ளுக்கு வரக்கூட மின்விசை கோடு இல்ல, அப்ப மின்விசைக்கு எதிராக வேலை இல்ல. அப்ப இங்க இருந்து கொண்டு வர்றதுக்கு வேலை பூஜ்ஜியம். அப்ப இது ரெண்டும் என்ன சமாளித்த புள்ளியா இருக்கு. அப்ப இந்த மேற்பரப்பில் இருக்கிற அழுத்தம்ங்கிறது டி எஸ் என்ன இருக்கணும், சமனா இருக்கிறது. இந்த விளையில்லா வார அழுத்தம்ங்கிறது ஒவ்வொரு ஓட்டாளையும் வார அழுத்தத்தை மொத்தமா கூட்டினோம்டா விளையில்லா வார அழுத்தம் வரும், வரலாம் வரும். இப்ப இந்த ஓட்டால பிஎஸ் அழுத்தம் வருதாமண்டா, இந்த ஓட்டம் மையமா வச்சுக்கொண்டு இன்னும் ஒரு ஓட்டை இப்படி கீறினாண்டா இந்த ஓட்டாலையும் ஒரு அழுத்தம் இதுக்கு வருமா வரலாம். இந்த சின்ன ஓட்டால இந்த மையத்துல வார அழுத்தம் பிஎஸ்டா, இந்த பெரிய ஓட்டாலை இந்த மையத்துக்கு ஒரு அழுத்தம் வருமா வராது, வரும். ஆனா எனக்கு தெரியும் இந்த சின்ன ஓடு இல்லாமலுக்கு இந்த பெரிய ஓட்டம் மட்டும் கருதுனண்டா, இந்த சின்ன ஓடு இல்லாமலுக்கு பெரிய ஓட்டம் மட்டும் கருதுனண்டா, இந்த பெரிய ஓட்டால மையத்துல வார அழுத்தம்ங்கிறது இந்த மேற்பரப்பு அழுத்தத்துக்கு சமனாய்க்கு மதிக்காது. ஏன் இந்த மேற்பரப்பு அழுத்தம் உள்ளுக்கு கோடுல அப்படியோ வந்து இவற்று சமனாய்க்கு. அப்ப இந்த கோல ஓடு இல்லாம இருக்கக்குள்ள இந்த பெரிய ஓட்டால வார அழுத்தம்ங்கிறது இதுக்கு சமனாய்க்கு. அப்ப மொத்த அழுத்தம்ங்கிறது இதால வார அழுத்தத்தையும் இதால வார அழுத்தத்தையும் மொத்தமா கூறுறது சமனாய்க்குமா சமனில் அமைக்குமா? ஏன் அழுத்தம்ங்கிறது காவிக்க நேரம். அப்ப தீசாமல் ஒன்றும் பார்க்க தேவையில்ல. இதால வார அழுத்தத்தையும் இதார வார அழுத்தத்தையும் மொத்தமா கூறுறதுக்கு என்ன சமனாய்க்கும். அப்ப இந்த ரெண்டு ஓட்டையும் வச்சுனண்டா விளையிலா மையத்துல வார அழுத்தம்ங்கிறது VS1ஐயும் VS2ஐயும் கூறுறதுக்கு என்ன ஆயிக்கணும், சமனா இருக்கணும். நோட் பண்ணுங்க ஒரு தரம். ஏன் அப்படி சமனா வருதாமண்டா இந்த கோலம் மேற்பரப்பில் இருக்கிற அழுத்தம் தான் மையத்தில் இருக்கிற அழுத்தம், இந்த கோலம் மேற்பரப்பில் இருக்கிற அழுத்தம் தான் மையத்தில் இருக்கிற. ஒரு ஓட்டாட வார அழுத்தம்ங்கிறது உள்ளுக்கு மாறாது. இந்த பெரிய ஓட்டாட வார அழுத்தம்ங்கிறது உள்ளுக்கு எல்லாம் சமனாய்க்கும். இந்த சின்ன ஓட்டாட வார அழுத்தம்ங்கிறதும் உள்ளுக்கு சமனாய்க்கும். அப்ப ஒவ்வொரு தனித்தனி ஓட்டா நீங்க கவனிச்சுக்கல. சரி, ரெண்டு ஓட்டையும் மிச்சி பார்க்காமலுக்கு ஒவ்வொரு ஓடா மிச்சி பாருங்க. இதெல்லாம் கொள்ளளவத்துல வரும். இந்த அழுத்தம் காண்றது எல்லாம் கொள்ளளவு தேவை. இது பாருங்க, உதாரணத்துக்கு செல்றாங்க. இதெல்லாம் குழப்பம் இருக்கப்படா. இந்த அழுத்தம் மின்புல வலிமையில குழப்பம் இருந்தாங்களே மின்புலம் ஒன்று பண்ணுங்க. இதில் நேத்து போகுல ஃபுல்லா படிப்பிச்சு இதுக்கு பிறகு குழப்பம் வரப்படா. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, ரெண்டு ஓடு வைக்காங்க. இப்படி ஒரு ஓடு, இந்த ஓட்டுட ஆரேன்னாங்க. அதுக்கு மேல இன்னும் ஒரு கோல ஓடு வைக்காங்க. இந்த ஓட்டு ஆரை செல்றாங்க இன்னைக்கு ஒரு ஆறு வைக்காங்க. இந்த ஓட்டுல இருக்கிற ஏற்றம்ங்கிறது ஒரு பிளஸ் கியூ ஏற்றமாம், இது ஒரு மைனஸ் கியூ ஏற்றமா வச்சுக்காங்களாம். எனக்கு கேட்காங்க இந்த மையத்தில் இருக்கிற ஓண்ட புள்ளியில இருக்கிற விளையுள் அழுத்தம் என்னங்கிற கேள்வி. காணுங்க பாப்போம் எப்படி வரும். விளையுள் அழுத்தம் என்னங்கிறாங்க. அப்ப கோல ஓட எடுத்தோம்னா கோல ஓட்டுல மேற்பரப்புல என்ன அழுத்தம் வரும் சமன்பாடு தெரியணும். அப்ப மேற்பரப்புல இருக்கிற அழுத்தம் தான் கோல ஓட்டுக்கு உள்ள இருக்கிற அழுத்தம் எல்லாம் சமனாய்க்கணும். அப்ப ஒவ்வொரு கோல ஓட்டா கவனிச்சீங்கன்னா சரி.
அழுத்தம்ங்கிறது விளைவுள்ள அழுத்தம் எண்ணிக்கணியம். அப்ப ஒவ்வொரு அழுத்தத்தையும் கண்டு கூட்டினீங்களா சரி. ஒரு தான் ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் கடு முக்கியம். இது பிளஸ் கியூ ஏற்றப்பட்ட கடத்துங்கோலோடு, இது மைனஸ் கியூ ஏற்றப்பட்ட கடத்துங்கோலோடு. சரியா? எப்படி பாக்குற? இப்ப இந்த கோல ஓட்டுல வார மின்னழுத்தம்ங்கிறது இந்த ஓட்டம் மட்டும் கருதுனுண்டா, இந்த பெரிய ஓடு இல்லாமலுக்கு இந்த ஓட்டம் மட்டும் கருதுனுண்டா, இந்த ஓல வார மின்னழுத்தம்ங்கிறது இவருக்கு இந்த மேற்பரப்புலிக்கிற அழுத்தத்துக்கு என்ன இருக்கணும்? சமனா இருக்கணும். இது V1 இந்த V1 தான் உள்கிக்கிற அழுத்தம் உள்ள V1 அந்த ஓலிக்கிற அழுத்தமும் இந்த மேற்பரப்புலிக்கிற அழுத்தம்ங்கிறதால V நோட்டங்கிறது V1 ஒன்று வரும். அதுக்கப்புறம் இந்த சின்னோடு இல்லாமலுக்கு பெரிய ஓட்டம் மட்டும் கவனிச்சேன்டா, இந்த பெரிய ஓட்டால வார அழுத்தம்ங்கிறது இந்த பெரிய ஓட்டோட மேற்பரப்புலிக்கிற அழுத்தத்துக்கு சமனாய்க்கணும். அப்ப அந்த பெரிய ஓட்டு மேற்பரப்புலிக்கிற அழுத்தம்ங்கிற ஒரு V2 ஒன்று எடுத்தேன்டா, இந்த V2 சின்னோடு இல்லாமல் கவனிச்சு இந்த V2ங்கிற எல்லாத்தையும் நீக்கும், அதோட ஒரு V2 நான் கூட்டணும். இது விளையாண்டா, இது விளையாண்டு. அதுக்கப்புறம் நமக்கு விலை V1 காணும், V2 காணும். அப்ப VOங்கிறது V1ங்கிறது என்ன? ஒரு கடத்தும் கோல ஓட்டுல மேற்பரப்புலிக்கிற அழுத்தம்ங்கிறது இந்த கடத்தும் கோல ஓடங்கிறது இந்த பிளஸ் கியூ ஏற்ற இந்த மையத்துல பொசிஞ்சிக்கிற மாதிரி யோசிக்கிறோமே இல்லையா? யோசிச்சீங்கடா V1ங்கிறது Q ஓவர் 4 πε0 வரும். பிளஸ் V2ங்கிறது இந்த பெரிய ஓட்டுடைய ஏற்றம்ங்கிறது மையத்துல பொசிங்கிற மாதிரி யோசிக்க. அப்படின்டா மைனஸ் Q ஓவர் 4 πε0 R வரும். இது விளையாண்டா, இது விளையாண்டா. அப்ப ஒவ்வொரு ஓட்டையும் கழட்டி பாருங்க. இந்த ஓடு இல்லாமலுக்கு பெரிய ஓட்ட பாருங்க, பெரிய ஓடு இல்லாமலுக்கு சின்ன ஓட்ட பாருங்க. அழுத்தம்ங்கிறது இந்த மேற்பரப்புலிக்கிறது தான் அப்படியே மாறாது, இது மாறும். அப்ப ரெண்டையும் கூட்டுறதுக்கு சமனாகும். அப்ப விளையில வர VOங்கிறது மையத்தில் இருக்கிற விளைவு அழுத்தம்ங்கிறது Q ஓவர் 4 πε0 மைனஸ் Q ஓவர் 4 πε0 Rக்கு சமனாகும். நோட் பண்ணுங்க. அப்ப இதுக்கு காணுங்க பாப்போம். 3 ஓடு வந்தா இப்படி இப்படி ஒரு ஓடி இருக்கு, அதே மாதிரி இப்படி ஒரு ஓடி இருக்கு. RS எழுறாங்க, இது ஏயாம், இது பியாம், இது சிஆர்யாம். இத பிளஸ் கியூ ஏற்றி வச்சுக்காங்க, இது மைனஸ் கியூ, இது பிளஸ் கியூங்காங்க. விளையில ஒவ்வொன்று இடத்துல இருக்கிற விளைவு அழுத்தம் V நோட்ட காணுங்க. இதுகள் விளங்காமலுக்கு கொள்ளளவும் விளங்காது. காணுங்க பாப்போம். காணுங்க. முதலாவது நீங்க என்ன செய்யணும்டா, இந்த ஓலிக்கிற அர்த்தம் காணப்படுறீங்கடா, ஒவ்வொரு ஓட்ட கவனிங்க. நான் இந்த வெளியோடு இல்லாமல் கவனிக்கிறேன். வெளியோடு இல்லைண்டா இங்கே இருக்கிற அர்த்தம் தான் இங்கே இருக்கும். அப்ப V1 நினைக்கும். இப்ப இந்த ஓட்டம் மறந்துட்டு வெளியோட்டம் மட்டும் கவனிங்க. வெளியோடு மட்டும் இருக்காம இங்கே இருக்கிற அர்த்தம் தான் மையத்தில் இருக்கும், அது V2 வரைக்கும். அப்ப மொத்த அழுத்தம்ங்கிறது ரெண்டையும் கூட்டத்துக்கு சமனாகும். அதே மாதிரி இங்கேயும் இந்த ஓட்டம் கவனிக்கப்படுகிறது, இது ரெண்டையும் மறங்க. இதை கவனிக்கப்படுகிறது, உள்ளுக்கு இருக்கிறது வெளியே மறங்க. வெளியே மட்டும் கவனிக்கப்படுகிறது, உள்ளுக்கு இரண்டையும் மறந்து போட்டு செஞ்சு வளர்த்தது கூட்டிங்கன்னா சரி. ஒரு கோல ஓட்டுல இருக்கிற அழுத்தம் மேற்பரப்பில் இருக்கிற அழுத்தம் மையத்துல பொசிஞ்சிக்கிற மாதிரி யோசிக்கலாமண்ட. இது போன வகுப்பு, அது முதல் வகுப்புலன்னு சொல்லிட்டு வர. கோலம்ங்கிறது ஒரு ஸ்பெஷல் கேஸ். மின்புல வலிமை காணக்கூடிய அப்படி செய்யலாமண்டீங்க, இப்ப இதுக்கும் அப்படி செய்யலாமண்டீங்க. இது நேரத்துடைய சின்ன விஷயத்தை திருப்பி செய்யறது எப்படி வரும்? எப்படி வரும்?
செஞ்சு பாருங்க. ஒவ்வொரு ஓட்டா கவனிச்சீங்கன்னா சரி. எப்படி பாக்குற? இப்ப 3 ஓடு தண்டிக்காங்க. இஞ்சொரு ஓடு, இஞ்சொரு ஓடு, அதே மாதிரி என்ன இஞ்சி ஒரு ஓடு, 3 ஓடு தான். எத்தனை ஓடு தந்தாலும் நான் சின்ன மத்த யோசிக்கிறேன். இதுல ஆரைங்கிறது ஏ ஆரைங்காங்க, இதுல ஆரைங்கிறது பி ஆரைங்காங்க, இதுல ஆரைங்கிறது சி ஆரைங்காங்க. இப்ப இந்த மையத்தில் இருக்கிற அழுத்தம் ஓ தாங்க செய்யும். காரணம் அது டி ஓ ஆയിരിக்கும். இப்ப நான் உதாரணத்துக்கு இதுவும் பிளஸ் கியூ ஏற்றி வச்சுக்காங்க, இதுவும் என்ன பிளஸ் கியூ, இது மைனஸ் கியூவாம், இது பிளஸ் கியூவாம். என்ன ஏற்றி வச்சுதான் செய்வோம். இப்ப மையத்தில் இருக்கிற அழுத்தம் விஓங்கிறது இந்த முதலாவது ஓட்ட கருதுனா 2 ஓட்டையும் நான் மறந்துட்டு 2 ஓடும் இல்லாமலுக்கு தனிய ஓட்ட எடுத்தனண்டா இந்த மையத்தில் இருக்கிற அழுத்தம் விஓங்கிறது இந்த மேற்பரப்பில் இருக்கிற அழுத்தம் ஒரு விஏக்கு சமனா இருக்கு. இந்த விஏ அழுத்தம் தான் உங்களுக்கு எல்லா இடத்தையும் சமனாய்க்கும். அப்ப இந்த மேற்பரப்பில் இருக்கிறது விஏங்கிறது ஓலிங்கிறது சமனாய்க்கும். அப்ப விஏ பிளஸ் வரும். இப்ப 2வது அழுத்தம் காண கூட இந்த ஓட்டையை மறந்துட்டேன், இந்த பெரிய ஓட்டையை மறந்துட்டேன். அப்ப இந்த நடுவுல இருக்கிற ஓட்டம் மட்டும் கருதுனண்டா, ஓடு மட்டும் தான் நிக்கணும் கருதுனண்டா, இந்த நடுவுல இருக்கிற ஓட்டால வார அழுத்தம்ங்கிறது இந்த மேற்பரப்பு இருக்கிற அழுத்தம் ஒரு விபிக்கு சமனாய்க்கணும். இது விபி எல்லாம் இஞ்ச விபி இஞ்ச விபி இஞ்ச பிபி நடுவுலையும் என்ன ஆயிக்கணும் விபியா இருக்கணும். 3வது ஓட்ட கருத போல உள்ளிக்கிற ஓட்டம் ரெண்டையும் மறந்துபட்டு 3வது ஓட்டம் மட்டும் கருதுனண்டா, பெரிய ஓடு மட்டும் இருக்க எடுத்தனண்டா இந்த மேற்பரப்பு ஓடிக்கிற அழுத்தம்ங்கிறது இந்த பெரிய ஓட்டோட மேற்பரப்புல ஒரு அழுத்தம் விசி இருக்காமண்டா இந்த அழுத்தத்துக்கு என்ன ஆயிக்கணும் சமனா இருக்கணும். அப்ப விஏ பிளஸ் விபி பிளஸ் விசிக்கு ஆயிக்கணும் சமனா இருக்கணும். அப்ப நான் விஏ காணதுக்கு செல்றேன். விஏங்கிறது எனக்கு தெரியும், இந்த மேற்பரப்பு இருக்கிற அழுத்தம் விஏங்கிறது கியூ ஓவர் என்ன அடிக்கணும் 4 π எப்சிலன் நாட் ஏ அடிக்கணும் பிளஸ் விபிங்கிறது இந்த ஓட்டம் மட்டும் விபிங்கிறது மைனஸ் கியூ ஓவர் 4 π எப்சிலன் நாட் என்ன ஆகும் பி ஆகும். விசிங்கிறது கியூ ஓவர் 4 π எப்சிலன் நாட் சி ஆகும். விளையாண்டா சரி நோட் பண்ணுங்க. சரியா? அப்ப ஒரு கேள்வி எழுதுங்க, ஒரு கேள்வி என்ன ஒரு ரஃபா சும்மா ஒரு கேள்வி எழுதுங்க. இது ஒரு தியரி மாதிரி ஒரு கேள்விதான். ஏ கமா பி என்பன ஏ கமா பி என்பன ஏ கமா பி என்பன ஒரே மையமுடைய ஏ கமா பி என்பன ஒரே மையமுடைய கடத்தும் கோள ஓடுகளாகும். ஏ கமா பி என்பன ஒரே மையமுடைய கடத்தும் கோள ஓடுகளாகும். கடத்தும் கோள ஓடுகளாகும். அவற்றின் ஆரைகள் முறையே ஆரைகள் முறையே ஏ கமா பி ஆகும். இப்படி தந்துப்பட்டு கீழுக்கு படம் தாராங்க. எப்படி என்றா ஏ கமா பி என்ற 2 கடத்தும் கோள ஓடாம். இது ஏ, இது பி ஆம். இதுக்கு ஒரு மைய நீக்கி இது ஏ ஆம், இது பி ஆமுங்காங்க. எனக்கு இங்க செல்றது இந்த ஏ இத ஏர்த் பண்ணி வைக்காங்களாம். அப்ப இதை நான் ஏர்த் பண்ணி வைக்க ஏர்த் பண்ணி போட்டு செல்றாங்க. ஏர்த் பண்ணி போட்டு செல்றாங்க. இந்த பி என்ற கோள ஓட்டு, அதாவது இதான் பி என்ற கோள ஓடு, இது ஏ என்ற கோள ஓடு. இந்த பி என்ற கோள ஓட்டை என்ன ஏற்றி வைக்காங்களாம்டா ஒரு பிளஸ் கியூ ஏற்றி வைக்காங்களாம். இந்த ஏ என்ற கோள ஓட்டை ஒரு நடுநிலையா வைக்காங்களா. இவ்வளவு நோட் பண்ணுங்க. ஏ நடுநிலை ஏர்த் பண்ணி வைக்காங்க.